ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. விளையாட்டு இருக்கீங்க. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினிமனோட ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜிமின் டைரி எழுதி கொடுத்து போயிருப்பாங்க. அதை நம்ஜன் ரீட் பண்ணியிருப்பாங்க. ரீட் பண்ணும்போது லாஸ்ட்டாக எதில் என் பண்ணியிருக்காருன்னா, இங்கே பாருங்கள் நம்ஜன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, என்னைக்கு வந்துட்டு எனக்கு உங்கள் மேலே வந்து முழுசாக லவ் இருக்குது அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்போ. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு டைமு நீயே லவ் சொன்னால் கூட, நீ ஃபேக்காக லவ் சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சிடும், நீ ட்ரூவாக லவ் சொன்னால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்போ நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஈவன் இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்றதை நான் டைரியில் எழுதியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய வேர்ட்ஸால் என்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல முடியலை. அதனால தான் நான் டைரியில் எழுதியிருக்கேன். சரி, என் மனசு உள்ளது அப்படி இந்த டைரியில் இருக்குது. இப்போ உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மனசில் நான் என் மனசில் நீங்கள் இருக்கீங்கன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்னை பார்க்க அம்மா வீட்டுக்கு வரணும், சரியா? அப்படின்னாக்கா எவ்வளோ சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது நம்பிக்கை வர வரைக்கும் நான் வந்துட்டு அங்கே இருக்கேன், ஓகேவா? நான் அங்கே இருக்கேன், நீங்கள் இங்கே இருங்க. சரி, ஜிமின் டைரி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ஜன் பார்க்குறாங்க, டைரியை பார்க்கும்போது தெரியுது அவர் எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு சொல்லிட்டு. இப்போ நம்ம நம்ஜன் அப்படியே மெஸ்ஸியாக இருக்கார் அவர் ஆல்ரெடி. ஏன்னா அவருக்கு ஃபீவர் இல்லையா, ஃபீவர் ஒரு மாதிரி அப்படி இருக்காரு. அப்படி இருந்து டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அப்படி டைரியை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அவ்வளோ டியர்ஸோட கீழே வந்துட்டுருக்காங்க. நம்ஜன் நம்ம பார்க்குறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, எங்கேப்பா போகிற சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறாங்க, சொல்லிப்பாங்க ஒரு ஃபீவராக இருக்குது, எங்கே போகிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமினி அப்பா வந்தது உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டான், என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் வந்து போய் சொல்கிறேன் மாசம் நம்ஜன் வேகமாக ஓடிட்டுருக்காங்க. ஓடிட்டு போயிட்டா கார் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ஜனுக்கு அவ்வளோ டியர்ஸ். என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாதா, நீ என்ன லவ் பண்ணுறது, நீ வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் ஃபேக்கான சொல்லவும் மாட்டேன், நீ ஃபேக்கான பாசம் இல்லைடா, நீ ட்ரூவான பாசம் தெரியுமா, நீ ஃபேக்கான போய் சொல்லவே மாட்டேன், அப்படிலாம் சொல்லி தான் எப்போயோ சொல்லியிருக்கலாமே. உனக்கு ட்ரூ லவ் வரதுக்கு இவ்வளோ டேஸ், இன்னும் கூட டேஸ் இருந்தால் கூட நான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன், நான் வெயிட் பண்ணியிருப்பேன். பிகாஸ் யூ ஆர் மை லவ், ஓகேவா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தான். சிவஜனுக்கு எப்படி நீ ஃபர்ஸ்ட் லவ், சேம் எனக்கு நீ ஃபர்ஸ்ட் லவ் தான், ஓகேவா? எனக்கு நான் அவ்வளோ பிடிக்கும், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும், சரியா? நீ என்னோடது, நீ முழுசா என்னோடது மட்டுமே அப்படி சொல்லிட்டு நம்ஜன் பார்க்குறாங்க. எனக்கு லவ்வில் செல்ஃபிஷாக இருக்கணும் இப்போ தான் தெரியுது. ஏன்னா எனக்கு இப்போ தோணும் தெரியுமா, நீ எனக்கே சொந்தமாக இருக்கணும். ஏன்னா சிவஜனுக்கு முன்னாடி ஒன்று நான் பார்க்கணும்னு கூட தோணுது தெரியுமா. ஆனால் அவன் இல்லை, அவன் இறந்து போயிட்டான். அவனை எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது. அவன் என் தம்பி, அவன் போகிறப்ப கூட என்கிட்ட தான் விட்டு போயிருக்கான். அதனால் நான் வந்து நல்லா பார்த்துப்பேன், சரியா? அவன் நல்லா பார்த்துப்பேன். நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த 2 இயர்ஸில் ரொம்ப லவ் அதிகமாகிட்டு. ஏன்னா இந்த லவ் ஃபீல் எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த 2 இயர்ஸில் தான் தெரிஞ்சிச்சு. என்னை பக்கத்தில் இருந்தப்போ கூட நான் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், அது நார்மலாக இருந்துச்சு. ஆனால் நீ தூரமாக இருந்ததுப்போ உனக்காக டெய்லி டெக்ஸ்ட் பண்ணுறதும், உங்கள்கிட்ட ரிப்ளை வரும்போது நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததும், அதெல்லாம் அந்த ஃபீல் வேறு மாதிரி இருந்துச்சு தெரியுமா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ஃபீல். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றுனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். சொல்லிட்டு நம்ஜன் அவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு இருக்காங்க நம்ம லைஃப்பில். இதுக்கப்புறம் நான் சுஜன் பற்றி பேச மாட்டேன், ஏன்னா என்னோட மட்டுமே அப்படி சொல்லிட்டு நம்ஜன் ரொம்ப லவ் பண்ணுறாங்க ஜிமினை. அப்படி ஜிமின் சைடு பார்த்தா ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் தாங்க சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, என்ன தங்கம் சடனாக சொல்கிறாங்க, அம்மா எனக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு. அதம்மா வந்து சொல்கிறாங்க, ஜோ இந்த தங்கம் பாப்பா சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. வந்துட்டு அம்மா நான் கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. பாப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வராங்க. ஜிமின் வந்துட்டு அந்த ரூமில் அந்த ஒரு விண்டோஸ் இருக்கும் அப்படி நின்றுருக்காங்க. அவருக்கு அப்படியே கண்ணீர் வந்துட்டுருக்கு. நான் வந்ததுமே நம்ஜிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு சொல்ல வரல. அதை டைரியாக கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி பேசணும் கூட தெரியல, எனக்கு லவ் ப்ராப்பராக கன்ஃபர்ஸ் பண்ண கூட வரல. ஏன்னா இது வந்துட்டு செகண்ட் லவ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி சொல்கிறது, அப்படி ஜிம்னுக்கு ரொம்ப அழகாக வருது. ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே அவருக்கு எழுதி கொடுத்துருக்கேன். புரியும், அவர் கண்டிப்பாக அவர் படித்து பார்த்துட்டு புரிஞ்சுட்டு என்கிட்ட வருவார்னு நம்புகிறேன். ஏன்னா என் மனசு ஃபுல்லாக வந்துட்டு அவர் இருக்கார். அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ஜன் தான் ஃபைனல் ஜிம்மில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு டோரில் ப்ரெஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக ஜிம்மில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்க்குறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா இது, என்ன இப்படி இருக்கா, என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருக்காரு, ஃபீவராக இருக்கு இல்லையா. ஆண்டி எதாச்சும் ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா இப்போ தான் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தால் சொல்கிறாங்க. அது ஆண்டி அது சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்னமோ இருக்குது சொல்லிட்டு சரி போப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜன் வேகமாக ஓடி வராங்க. வந்துட்டு மேலே ஜிம் ரூம் தான் வராங்க. வந்து பார்த்தா ரூம் டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நம்ஜன் ரூம்குள்ளே வராங்க. வந்து பார்க்குதா நம்ம ஜிமின் அப்படியே விண்டோஸ் பார்த்துக்கிட்டே அப்படி நின்றுருக்காங்க. ஒரு மாதிரி அழகாக அப்படியே அவர் சைடில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காரு. அப்படியே அந்த விண்டோஸில் வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ஜி டக்கு டோர் லாக் பண்ணிட்டு இப்போ தான் அப்படி சத்தமே போடல. அப்படியே டோர் மட்டும் லாக் பண்ணிட்டு மெதுவாக கிட்ட வராங்க. ஜிமின் அதை கூட பார்க்கல. அவர் ஆழ்ந்து போயிடும். ரொம்ப டீப் திங்கிங்கில் இருக்காங்க. நம்ஜனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ஜனி அப்படின்னாங்க ஃபீவர் ஆசிட்டு ஜிம்னை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபீவர் சரியானது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அந்த டைரியை படிப்பீங்க, படிச்சுட்டு கண்டிப்பாக என்கிட்ட வருவீங்க. நான் வெயிட் பண்ணுறேன், எவ்வளோ டேஸாலும் பரவாயில்ல, இங்கே வெயிட் பண்ணுறேன், நீங்களே அதை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் அப்படி ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க, பேக் பண்ணுறாங்க. ஜிம்மினாட்டுக்கு ஒரு செகண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாரு. எனக்கு டக்குன்னு தட்டு நம்ம பயந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாரு. இப்போது நம்ம அவர் புரிஞ்சிச்சு அது நம்ஜன் சொல்லிட்டு இப்போ நம்ஜன் அப்படியே ஜிம்மில் பேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டைட்டாக ஜிம்மில் ஷோல்டர் கிட்ட வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு வாரம் ஃபேஸ் அப்படியே மாதிரி அப் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது ஃபீல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, அது வித்தியாசமாக இருக்குது. இவர் ஹஸ்பண்ட் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது. இப்போ நம்ஜனுக்காக டேஸ் வந்துட்டுருக்கு. யார் சொல்லி நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு எதை சொல்ல தெரியல. நம்ஜன் சொல்கிறாங்க, பாரு இதுக்கப்புறம் அழுவு கூட சரியா, நீ அழுதானால தாங்கிக்க முடியாது,
உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது, என்னால் அதை பார்க்க முடியாது, நீ ரொம்ப அழுதுட்ட சரியா, நீ லாஸ்ட்டாக எவ்வளோ அழுது பண்ணி எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ அழுகக்கூடாது ப்ளீஸ் அழுதுறாத சொல்லிட்டு நம்ஜுனை ரொம்ப டைட்டாக பண்ணிடுறாங்க. அப்போ நீங்கள் ஏன் பழறீங்க சொல்கிறாங்க. என்னோடய ஒய்ஃப் எனக்கு என் மேலே லவ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால தான் அந்த சந்தோஷம் தான், இது வந்து ஒரு ஆனந்த கண்ணீர் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. அப்படி கூட உங்கள் கல்ல கண்ணீர் வர வேணுமே ஜிம் சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க, எனக்கு லவ் பண்ணி ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க, ரொம்ப நிறைய சொல்கிறாங்க. இப்போது நம்ஜின் பார்க்குறாங்க, அப்படியே நோட்டுங்க வந்தால் சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னே தெரியலையா, அதனால தான் அது எனக்கு எப்படி சொல்லவே தெரியல, அதான் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், நீ என்கிட்ட ஜஸ்ட் ஒரு கண் பார்வைக்காக காமிச்சாலே போதும், நான் உனக்கு கண்ணால் ஒரு சின்னதாக ஒரு அசிச்சாலே போதும், நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துடுவேன், எனக்கு அவ்வளோ பெரிய டைரி, அவ்வளோ ஒர்க்ஸ், அவ்வளோ லவ் அப்படி சொல்லிட்டு நான் நம்ஜின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதை படிக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, நீ வாய் விட்டு சொல்லியிருந்தா கூட நான் எந்த அளவுக்கு இதை ஃபீல் பண்ணி தெரியாது, ஆனால் அதுவும் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்திருக்கும். ஆனால் அதை ரீட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நீ எழுதியிருக்கல அந்த டேட்டு அதெல்லாம் பார்த்தேன், நீ அப்போதுலேருந்து லவ் பண்ணியிருக்க, அதை நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா, லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் ஃபீலிங்ஸ் அது எப்படி இருக்கும் தெரியுமா. சரி நம்ஜின் டைட்டாக பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரிச்சு இதுக்கப்புறம் என்னால் உன்னை விட்டு இருக்கவே முடியாது சரியா, நான் உன்னை லவ் பண்ணி 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நீ இப்போ லவ் பண்ணுற, எனக்கப்புறம் உன்னை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியவே முடியாது, நான் வந்துட்டு உன் லவ்வில் பைத்தியமாக ஆகிட்ட சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது நம்ஜின் சொல்கிறாங்க. ஆமாம் நீ நம்ஜின் கூப்பிடாது நம்ஜினாலும் கூப்பிட சொல்கிறாங்க, நம்ஜினா சொல்கிறாங்க, நான் உங்களை பைத்தியமாக ஆகிட்டு ஜிமின், ஒரு பைத்தியமாக ஆகிட்டேன், உன் ஹஸ்பண்டா நான் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக எல்லாமே மேலே நான் பைத்தியமாக இருக்க சரியா, ஏன்னா நிலமை இருக்கவே முடியாதுன்னு எனக்கு வேணும் ஓகேவா, எனக்கு மட்டுமே நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, எனக்கு நீ மட்டும்தான் தலைவர், யாருமே வேணாம், நீ நிலமையில இருக்க முடியாது, நீ இங்கே பக்கத்தில் இருந்துட்டு அப்போ கூட நான் வந்துட்டு என் மனசு மாறும் நினச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தூரமாக போனதுக்கப்புறம் தான் உன் மேலே இருக்கிற காதல் அது எவ்வளோ அதிகமாக இருக்குது தெரியுமா, அந்த லவ் எவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குது தெரியுமா, லவ் இந்த அளவுக்கு வந்துட்டு பெயினை கொடுக்கும், லவ் சேம் அதே டைம் ஹாப்பினஸ் கொடுக்கும் சொல்லிட்டு நான் இதான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு லவ்லாம் இவ்வளோ இருக்குமா சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம்னு அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிம்மோட ஃபோர்கட்டும் நம்ஜின் ஃபோர்கட்டும் ஒன்றா ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ நம்ஜினா சொல்கிறாங்க, ஐ லவ் யூ டூ ஜிம்னா சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் அவனை மினின்னு கூப்பிடுவா சொல்லிட்டாங்க. மினி எனக்கு ஒரு மினின்னு கூப்பிடும் போல தோணுது, இனி பார்க்குறது குட்டியாக அழகாக இருக்குது, ஒரு ஏஞ்சல் மாதிரி நான் மினின்னு கூப்பிடுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உங்களோட விஷயம் எதுவோ அதுதான், நான் உங்களை நம்ஜின்னு கூப்பிடுவா சொல்கிறாங்க. நீ எப்படினாலும் கூப்பிடு, நான் எப்படினாலும் கூப்பிட்டுக்கோ சரியா, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிடு, நீ நம்ஜினாலும் எழுதியிருக்கால டைரியில், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருவேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எப்படினாலும் கூப்பிடு ஓகே உன்னோட விஷயம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா நீ என்னோட ஐடியல் டைப் சொல்கிறாங்க. ஐடியல் டைப் ஆமாம், எனக்கு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எப்படின்னாக்கா எனக்கு பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அம்மா எனக்கு அந்த மாதிரி பிரைன் டேட் அனுப்புவாங்களோ, அப்புறம் நினைப்பேன் எனக்கு எப்படி ஒரு பர்சன் வேணாக்கா என்னை ஹக் பண்ணால் இப்படி அந்த மாதிரி என்னோட ஜஸ்ட் கிட்ட அவங்க இருக்கணும், அவ்வளோ ஹைட்டில் தான் அவங்க இருக்கணும், ரொம்ப ஷார்ட்டாக குட்டி அழகாக இருக்கணும், ஒவ்வொரு திங்ஸும் குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். எனக்கு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு, ஆனால் இப்படிலாம் கிடைக்குமா நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக காட் கிஃப்ட் தெரியுமா, ஒரு காட் கிஃப்ட் தான் நீ, எனக்கு எல்லாமே அவ்வளோ அழகாக எனக்கு என்னோட ஐடியல் டைப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப லவ்வோட ஆசை நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு நீ வந்துட்டு உனக்கு நான் ஃபஸ்ட் லவ் இல்லை எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னோட ஃபஸ்ட் லவ் ஓகேவா, என்னோட ஃபஸ்ட் லவ் செகண்ட் எனக்கு கவலையே இல்லை, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் நீங்களோட ஃபஸ்ட் லவ் இல்லை செகண்ட் லவ் தான், ஆனால் ஃபஸ்ட்டோட செகண்ட் ரொம்ப ப்ரீஷியஸ் சொல்லி பத்திரமா பார்த்து போச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் லவ் தான் லாஸ்ட் பண்ணிட்டேன், ஆனால் செகண்ட் லவ் நான் எங்கேயும் தொலைச்சிட மாட்டேன், பத்திரமா எனக்குள்ளே வச்சு போக சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க, சேம் நான் அப்படி தான் எனக்கு உன்னை பத்திரமா பார்த்துப்போ சரியாக சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு 2 பேர் படிக்கிறாங்க. எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எத்தனை டைம் ஆசை இருக்கும் தெரியுமா, வந்து பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு டைம் கூட வந்து கால் வரவே இல்லை. ஆனால் அப்போ நான் ஒரு எப்படாக்க என்ன கூட்டிகிட்டு போங்க, என்னை பார்க்க வாங்க நம்ஜின் சொன்னதே இல்லை. ஒவ்வொரு டைம் நான் கால் பண்ணுறப்போ நான் என் பண்ணுறப்போ நினைப்பேன், அந்த காலை கட் பண்ணுறப்போ என்னை வான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அப்படி அதே டைம் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், இல்லை நீ ஃபேக்காக அப்படி கூப்பிடக்கூடாது, நீ ட்ரூவாக மனசார கூப்பிடணும், உனக்கு எம்எல் லவ் அதை மட்டும் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாட் இருக்கும். ஆனால் எனக்கு கூப்பிடல, ஆனால் உனக்கு எம்எல் நிறைய லவ் வந்துருக்கு, அது டைரி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்காக பார்த்து எழுதியிருக்கேன் ஒவ்வொன்றும், அது எல்லாமே ஒரு மனசில் இருந்த வார்த்தைகள் அப்படியே எழுதியிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஐ லவ் யூ சொல்கிறாங்க, ஐ லவ் யூ லார் சொல்லி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் அழகக்கூட சொல்லி நிறைய கஷ்டப்பட்டேன், சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் ஓகேவா, என் கூட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீ ரெடி இருக்கா சொல்கிறேன், ரெடியாக தானே இருக்கா சொல்கிறேன், ரெடியாக தான் இருக்கேன். நான் அங்கிள் ஆண்டிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு அங்கிள் ஆண்டிக்கு ஒரு நல்ல சனிலாவாக இருப்பேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பர்சனாக இருப்பேன், உங்களுக்கு 3 பேரும் நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டாங்க. நம்ஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் 3 பேரும் நல்லா பார்த்துப்போம் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் என்னோட ஹாப்பினஸ் தான் நீங்கள் 3 பேரும் பார்த்துட்ருக்கீங்க, உண்மையாகவே உங்களை மாதிரி ஃபேமிலி கிடச்சிது நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஜிம் தான் ரொம்ப அழகாங்க. ஐயோ அழக்கூடாது, நீ அழுது பார்க்கறதுக்கான வந்துட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்தால் சொல்கிறாங்க. ஜிம் இப்போ தொட்டு பார்க்குறாங்க, அச்சோ இது என்ன இவ்வளோ ஃபீவர் கொதிக்குதா சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, ஐயோ ஏன் இப்படி இருக்கீங்க, நீ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ஜிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஃபஸ்ட் டைம் திட்டுறாரு இல்லையா,
இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் நம்ஜன் இப்படி கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, ஐயோ ஃபீவர் வந்தால் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஃபீவர் வந்தால் நீங்கள் தானே பார்த்துக்கணும், நீ தான் ஒய்ஃப் இல்லை என்ன பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஐயோ எவ்வளோ ஃபீவராக இருக்குங்க, உட்காருங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்ஜன் உட்காராங்க. இருங்க டாக்டர் கால் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை அட்ரேட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை சரி இருங்க நீங்கள் படுத்துக்கோங்க சார். ஜிம்முக்கு எப்போ அவங்க கீழே போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வெட் கிளாத்தை வச்சுட்டு வெட் கிளாத்தை நினச்சிட்டு அப்படியே நம்ம நம்ஜோட ஃபோரில் வச்சுட்டு எடுக்கிறாங்க. படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஷர்ட் வந்துட்டு இப்படி இவங்க பாருங்கள், ஷர்ட் கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கழட்டிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கும் சொல்கிறாங்க. நஞ்சிருக்கிற மாதிரி கரெக்டாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ நஞ்சிரு கழட்டிட்டாங்க. ஜிம்முக்கு போகிற மாதிரி ஆக்குவராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்காரு, பாடிலாம் அப்படி இருக்குது. ஜிம்மில் இந்த மாதிரி பார்த்ததே நம்பிச்சுனா ஒரு மாதிரி இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் ஷையாக இருக்குது. நம்பிட்டு பார்க்குறேன். என்னாச்சும் சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. என்னாச்சும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. நம்பிச்சோட பாடி வந்துட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப ஹீட்டாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஜிம்மின் பார்க்குறாங்க. அந்த வார்ம்னஸ் ஸ்பூன் அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது குறைஞ்சிருக்காங்க. அந்த சில்னஸ் வச்சு எடுக்கிறாங்க. ரொம்ப நேரம் இப்படி மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம் வேற சொல்கிறாங்க. டைட்டாக ஒரு ஹக் வேணுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹக்கா வேணும் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பண்ணாங்க. போய் டோர் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு இப்போ அவர் அப்படியே நம்ம நம்ஜன் கிட்ட போகிறாங்க. இப்போ நம்ஜன் பிளாங்கெட்டை கவர் பண்ணிட்டு அப்படியே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமின் நம்ஜன் ஹக் பண்ணும்போது அவருக்கு தான் கொஞ்சம் ஹீட்டாக ஃபீல் ஆகுது. டக்குன்னு அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஷர்ட்டில் ஜிம்மில் அவர் ஜிம்மில் நம்ஜன் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ஜன் அப்படியே ஜிம்மில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜன் கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. உனக்கு ஓகேவா ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. மை மினி அப்படி சொல்கிறாங்க. மினி உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே மோனி சொல்கிறாங்க. மோனி ஆமாம் மினி அண்ட் மோனி அப்படி சொல்கிற ஜிம் சொல்கிறாங்க. இது நல்லா இருக்கு, இது எங்கே கற்றுக்கிட்டா சொல்கிறாங்க. அதுவா இது நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. உங்கள் நேமுக்கு மோனி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் நம்ஜன் பார்க்குறாங்க. உனக்கு ஓகேவா இப்போ அப்படி இருக்கிறது ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி இருக்கிறது ஃபீல் ஆகுதா சொல்கிறாங்க. எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் எனக்கு உனக்கு பர்மிஷன் வேணும், நீ ஓகே சொல்லினாக்கா நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களோடது ஓகேவா, நீங்கள் என்னோடது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. என்ன எனக்கு பர்மிஷன் வேணும் சொல்கிறாங்க. அட்ட வாங்க நம்ஜன் சொல்லி ஜிமின் தான் நம்ஜன் கிட்ட பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ நம்ஜனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேருமே ஒரு மாதிரி அழகாக அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்படி போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ஜன் பயங்கரமாக சொட்டாயிட்டு அந்த ஃபீவர் எங்கே போச்சுன்னே தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. பயங்கரமாக சொட்டாயிட்டு அப்படி படுத்துருக்காரு. பக்கத்தில் அழகாக படுத்துருக்காரு. நம்ஜன் அப்படி ஜிம்மில் ஹேர்லாம் வைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ அப்படியே லவ்லியோ 4 கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்புறம் ஜிம் படுத்துக்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. டயர்டாக இருக்கா ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ஜனும் டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கீழே பார்த்தா நம்ஜன் அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க. எங்க என்னாச்சுங்க நம்ஜன் வந்தாங்க. அப்புறம் ஜிம்மில் வந்து எடுத்துகிட்டு போனான்னு சொல்கிறாங்க. அதுவா சரி இப்போ அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க சரியாயிடுமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. நீ பயப்படாதம்மா அதெல்லாம் ஒன்றாக சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃபாரின் வந்திருக்காங்க, மேபி என்ன சேர்ந்து சண்டையாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம் நம்ஜன் நல்லா தூங்கிருப்பாங்க. டைம் இப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock ஆகிடுச்சு. ஜிமின் வந்துட்டு இப்போ நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜன் இப்போ தான் இருக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அவருக்கு ஃபீவர்லாம் சுத்தமாக குறைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. எப்படினாக்கா அவர் அப்படியே ரொம்ப கம்ப்ளீட்டாக அழகாயிட்டாரு. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிமின் குளிக்கலாமா சொல்கிறாங்க. குளிக்கலாமா போய் குளிங்க சொல்கிறாங்க. எது நான் குளிக்கிற மணி வா சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. வரலையா ஜிமின் வா ஜிமின் சொல்கிறாங்க. நான் வரல ஜூன் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. ஜூன் சொல்கிறாங்க. எனக்கு எத்தனை பேர் தான் இப்போ நம்ஜனா ஜூன் அப்புறம் மோனி அப்புறம் எத்தனை பேர் சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேரும் இப்போ சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணி சொல்லலாம். டயர்டாக இருக்குது. ஜிமின் படுத்துக்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறேன். ப்ளீஸ் வா குளிக்கலாம் பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குதா ஜிமின் டக்குனுச்சிட்டாங்க. பசிக்குது சொல்கிறாங்க. அம்மா நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் வந்ததும் அம்மா எனக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணாங்கன்னு சாப்பிட சொல்கிறாங்கப்பா. நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்கு தெரியுமா சொல்கிறாங்க. வச்சு சரி போகலாமா சொல்கிறாங்க. 2 பேர் வீட்டு மாதிரி இருந்துச்சு குளிக்கிறாங்க. நம்ஜன் குளிக்கும்போது கூட ஜிம்னை கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கொஞ்சிட்டே இருக்காங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹாப்பியாக நம்ஜனா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த ஹாப்பியை விட எனக்கு நீ லவ் பண்ணுற சொன்னேன் எனக்கு அதான் ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. இங்கே பாரு உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் ஓகேவா. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஹார்ட் பண்ணவே மாட்டேன் ஓகேவா. நான் பத்திரமா எனக்குள்ள வச்சு பத்திரமா பார்த்துப்பேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு தெரியும் நம்ஜன் நீங்கள் பத்திரம் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் எதுவுமே எதிர்பார்க்காம நான் பார்த்துப்பீங்கன்னு தெரியும் சொல்கிறாங்க. நம்ஜனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு எப்படி ட்ரஸ்ட் இருக்குலாம் சொல்கிறாங்க. நிறைய ட்ரஸ்ட் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அது போதும் சொல்கிறேன். 2 பேரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. இப்போ 2 ட்ரெஸ்ஸை போடுறது சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸாக ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ என்ன ட்ரெஸ்ஸை கொடுக்குறது சொல்லிட்டு. ஏன்னா ஜிம் ட்ரெஸ் எல்லாம் சின்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் தான் சரி இருங்க நம்ம ஆர்டர் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது எப்படா வரும்னு சொல்கிறாங்க. அது வரும் நீங்கள் அது வரைக்கும் உட்காருங்க சொல்கிறாங்க. நம்ஜன் பார்த்து டவல் ஏற்பட்டு உட்காந்துருக்காங்க. செம்ம ஹட்டாக இருக்கிற பார்க்குறதுக்கு. ஜிம் தான் வந்துட்டு பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. நிச்சயமாவா சொல்கிறாங்க. நிச்சயமாக ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என் ஒய்ஃப் சொன்னால் எனக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜ் எல்லாரும் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆர்ட்டான ப்ரொஃபஸர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் பார்க்குறாங்க. ஆனால் என் ஒய்ஃபுக்கு நான் அப்படி தெரியலன்னா சொல்லி கேட்குறாங்க. மற்றவங்க சொல்லி எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. என் ஒய்ஃபுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கா நான் ஹார்ட்டாக இருக்கேன்னா
அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ரொம்ப சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாக ஒரு ஃப்ரீ சைஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஒரு 1 ஹவர் வந்து நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சார் நம்பிச்சு ரெட் பண்ணியிருக்காங்க. ஜிம் நம்பிச்சு இப்போ சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க சொல்கிறாங்க. இல்லை நெக் ஃபுல்லாக வைக்க ஒர்க்ஸ் இருக்கே சொல்கிறாங்க. இது என் ஒய்ஃப் கொடுத்தது சொல்கிறாங்க. க்ரீம் எதுவும் வேண்டாம் வேண்டாம் நம்பி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள்கிட்ட இந்த மாதிரி சைடில் இருக்குது, ஆனால் இப்போ தான் பார்க்குற சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்கே சொல்கிறாங்க. ஜிம் இந்த மேரேஜ் லைஃப்பில் நீ ஹாப்பியாக தானே இருப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் உள்ள ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துருக்கோம். இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இப்படி தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு நினைக்கிறேன். இருங்க நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஜிம்மு போயிட்டாங்க. கீழே போயிட்டு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வராங்க. ஜிம்மில் அப்பாவும் பார்க்குறாங்க. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஜிம் மேலே வராங்க. வந்துட்டு நம்ஜன் இந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. நம்ஜன் பார்க்குறாங்க. போட்டுக்க வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்துட்டு போட்டு விட்றாங்க. இந்த டிஷர்ட் கரெக்டாக இருக்கும் போட்டுக்காங்க சொல்கிறாங்க. அந்த பேண்ட் டிஷர்ட் வந்து போட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கீழே போடாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க 2 பேர் கீழே வராங்க. கீழே வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. 2 பேர் நெக்கில் ஒரு மாதிரி ஹெக்கிஸ் இருக்குது. ஃபேஸ் அவ்வளோ அழகாக க்ளோவிங்காக ஒரு மாதிரி இருக்குது. 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறனால அழகாக இருக்குது. ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. என்னப்பா தூங்கி வச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. தூங்கி வச்சுட்டாங்க சொல்கிறாங்க. எதுவுமே கேட்கவே இல்லை. சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு ஃபுட்டாக சர்வ் பண்ணுறாங்க. ஜிம்மின் வந்துட்டு அம்மா நம்பிச்சிருக்கு அது பிடிக்காதுமா சொல்கிறாங்க. சரி நம்பிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம்மினுக்கும் சீ ஃபுட் பிடிக்காது, நம்ஜினுக்கும் சீ ஃபுட் பிடிக்காது. இப்போ நான் ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் அது பிடிக்காது வைக்காதீங்க சொல்கிறாங்க. நம்ஜினுக்கும் செம ஹாப்பி ஆகிட்டு இப்போ அவர் பார்க்குறாங்க. ஆமாண்டி எனக்கும் ஜிம்மினுக்கு அது பிடிக்காது சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு ஒரே டேஸ்ட்டாக ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி இருக்குது. சரி சாப்பிடுங்க சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகேம்மா நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. என்ன பார்த்து கிளம்புறீங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா அங்கே அங்கிள் ஆண்டிலாம் இருக்காங்கம்மா, நாங்கள் வந்து சரி பார்க்கக்கூடல, மார்னிங் டேரெக்டாக அங்கே வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதாம்மா நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்பி பார்க்குற அங்கிள் ஆண்டி போய்ட்டு வர சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக காரில் வந்து உட்காராங்க. போல மாமன் சொல்கிறாங்க. ஜிம் பண்ணி நம்பி சொல்ல சாஞ்சிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது சொல்கிறாங்க. டைட்டாக காசு தூங்கிக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பாட்டுக்கு தூங்கிட்டு வராங்க. நம்பின் பாட்டுக்கு அழகாக ட்ரை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே என்ட்ராங்க. அப்படியே நம்பிச்சுட்டு அம்மாவும் கொஞ்சம் கவலை இருந்திருப்பாங்க. என்னடா மாறிங்க வந்து பையன் ஓடி போனால் என்னாச்சுன்னு ஒன்றுமே தெரியல சார். நம்பிச்சுட்டு ரொம்ப ஒரி பண்ணியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் உள்ளே வந்து பார்க்க உள்ளே வர அவங்க 2 பேரும் அப்படி பார்க்குறாங்க. பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. என் 2 பேரும் அழகாக ஹேண்டை கோத்துக்க ஒரு மாதிரி ஹேண்டை ஃபுல்லாக அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. நம்ம ஜிம்மோட ஹேண்டை அவர் ஹேண்டு பெரிய ஹேண்டு, ஜிம்மோட ஹேண்டு குட்டியாக இருக்கும். அந்த அப்படியே அவர் ஹேண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பி விளையாண்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மி நம்பிச்சு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி இந்த ஹேண்ட் டீசர்ட் கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. மார்னிங் கூட இவ்வளோ ஹாப்பியாக இருக்க கூடாது. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் என்னாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன விஷயம் கேட்குறாங்க. அதுவா நானும் என் ஹஸ்பண்ட் நம்பிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் சொல்கிறாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் ஆமாம் என்னோட ஹஸ்பண்ட் நம்பிச்சுட்டு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள் ஹாப்பி ஆண்டி சொல்கிறாங்க. நம்பி நமக்கு என்ன சொல்ல தெரியல. அங்கே பாரு உங்களோட ஹாப்பினஸ் தான் எங்களோட ஹாப்பினஸ். நீங்கள் நம்பிட்டு ஹாப்பியாக தான் அதை விட எனக்கு வேறு என்ன இருக்குது. உண்மையாக ஹாப்பியாக இருக்கா முழுசாக நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அவர் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருடா தங்கம் சொல்கிறாங்க. ஆண்டி இங்கே பாருங்கள் நீங்கள் நிறைய அழுதுட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அழக்கூடாது சரியா. நீங்கள் எதுக்கும் அழக்கூடாது, நீங்களும் அங்குள் அழக்கூடாது. உங்களுக்கு 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும். நான் நம்பிச்சுட்டு ஹாப்பியாக வாழ்வோம் ஓகேவா. வாழ்ந்து உங்களுக்கு ஒரு அழகான குட்டி பையனையும் ஒரு குட்டி இங்கே கிராண்ட் சன் வந்து படுத்து தருவோம் சரியா சொல்கிறாங்க. நம்பி நம்ம பார்க்குறேங்க. நிச்சயமாக நீ எனக்கு குட்டி குழந்தை தான், நீ ஹாப்பியாக தான் போதும். கிராண்ட் சன்லாம் எப்போ இருந்தாலும் பரவாயில்ல சரி, நீ ஹாப்பியாக தான் மட்டும் போதும் சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜிம்மில் எந்தளவுக்கு பையன் அனுபவிச்சாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆண்டி நான் எந்தளவுக்கு பையன் அனுபவிச்சனோ அதே அளவுக்கு நீங்களும் உங்கள் பையனை எடுத்துகிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியும். ஆனால் இதை பற்றி இதுக்கப்புறம் பற்றி பேச வேணாம் சரியா. அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்களோட பிளஸிங்ஸ் நம்ம கூட தான் இருக்கும். அவங்க லவ் நம்ம கூட தான் இருக்குது சரியா சொல்கிறாங்க. நம்பி நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது போதுன்னு தங்கும் நீ புரிஞ்சுக்கிட்டா இது போதும் சரியா. நீயும் நம்பி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்ப்பா. எனக்கு அதை தாண்டி வர எதுவும் வேணாம் தங்கம் சொல்கிறாங்க. நானும் ஹாப்பியாக இருப்பேன், நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் சரி. அந்த வீட்டில் நம்ம 4 பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார். ஜிம்மி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆண்டி, என்னை அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்னோட சேஜனோட சொல்லிட்டு போயிருந்தா கூட நீங்கள் எனக்கு தேடி வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன பேசுகிறேன் 1 வீக்கில் ஒன்று பார்க்க வந்தேன் தெரியுமா. நீ அழுதுட்டு இருந்தப்போ எப்படி கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ஆண்டிக்கு. நீ பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருந்த, எதுக்கு நீ அழற சொல்லிட்டு தாங்க முடியல. நான் இந்த அழுதுனா ஒன்று பார்க்கும்போது எனக்கு இன்னும் அழகு வந்துச்சு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு 1 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும் பக்கத்தில் வரணும் தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இல்லை நம்பிச்சிட்டு கூட மேரேஜ் பண்ணி வைக்கணுமே, அதுக்கு முன்னாடி நீ பார்க்கக்கூடாது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கூடாது சொல்லிட்டு தான் சொல்லாமல் இருந்தேன். ஒரு நாள் தெரிஞ்சால் மேரேஜ் பண்ணிக்காம போயிடுவேன் எனக்கு பயம் வந்துச்சு. அதனால தான் சரியா நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு பையன் வைக்குவான்னு என்னோட சேஜ் எனக்கு நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க. இப்போ நம்பினுக்கும் நீ அவங்க 2 பேருக்கும் ஒரு ஏஞ்சல் தான் வைக்குவா. இவன் எனக்கு நீ ஒரு ஏஞ்சல் தான். என்னோட சன்னின் லவ்வா என்னோட குழந்தை எல்லாமே நீ தான் இருப்பா சரியா சொல்லிட்டு நம்ம நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்கணும் சரியா. அது மட்டும் தான் விஷயம், வேறு எதுவும் வேணாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்பிட்டு அப்போ நானும் ஹக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அவங்களும் வராங்க. 4 பேர் சேர்ந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ 4 பேருமே நம்ம சேஜன் பிக்சருக்கு மட்டும் தான் போகிறாங்க. சேஜனா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உள்ள ஜிமினை அங்கே பாரு இந்த வீட்டுக்கு சனியில் வாக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாரு நான் உன்னோட அண்ணா கூட வந்து ஹாப்பியாக வாழ போகிறான் ஓகேவா. ஏன்னா நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே அவன் லவ்ன்றது உன்னோட லவ்ன்றது எங்கள் லவ் மனசில் இருக்குது சரியா. ஒரு பையனா எனக்கு உன் மேலே அந்த லவ் இருக்குது. அப்புறம் உன்னோட அண்ணனுக்கு ஒரு தம்பியாக உன் மேலே அந்த லவ் இருக்குது. உன் ஜிமினுக்கு கூட லவ் இருக்குது சரி. எல்லாருக்கும் அந்த லவ் இருக்குது. நாங்கள் எப்பவும் உன்னை மறக்கவே இல்லை. உன் லவ் என் கூட இருக்குது. நீ தான் என் கூட இல்லையே தவிர மற்றபடி உன் லவ் என் கூட தான் இருக்குது. அந்த ஹாப்பினஸோடய அவங்க நியூ லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா. உன் பிளஸிங்ஸ் எப்பவும் வேணும்.
நீ இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிற சரியா சொல்லிட்டு நம்ம அம்ஜன் நம்ம ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. இப்போ ஜிமினும் அதான் சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பத்திரமான பிளேஸில் கொடுத்துட்டு போயிருக்கீங்க சரியா, இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீங்கள் உங்களோட இழப்பு வந்துட்டு எங்களை ரொம்ப ஹார்ட் பண்ணிடுச்சு, நாங்கள் எல்லாம் ரொம்ப அழுதுட்டோம், போதும் அளவுக்கு அழுதுட்டோம், இதுக்கப்புறம் எங்களால் அழ முடியாது. அதனால நாங்கள் வந்து அழுதுருக்கோம், நீங்களும் இதில் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்களா, நாங்கள் இவ்வளோ அழுத பார்த்தா நீங்கள் கோவம் தான் படுவீங்க. இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் ஒரு அழகான லைஃபை வாழ போகிறோம், இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் ஜிமின் சொல்லிட்டாங்க. அம்ஜன் பார்க்குறாங்க, பாரு சிவஜூன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ நம்பர் இல்லை, என் கூட தான் ஜிமின் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் உன நம்பிக்கை வந்து எப்பவும் போயாக சரியா, நான் அவனை பத்திரம் பார்த்துப்பேன், நீ எப்படி பார்த்துப்பியோ அதே மாதிரி பார்த்துப்பேன், அவன் அதுக்கப்புறம் என் கூட சேஃபாக இருப்பான், நீ அது சந்தோஷமாக இரு சரியா. என் தம்பியா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எப்போவுமே உன்னை லவ், ஏன்னா உன் மேலே லவ் அப்படி குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும் சரியா, நீ எங்கள் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, உன் மேலே லவ் அப்படியே தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. நம்பிட்டு அப்பாவும் உன்னோட விஷ் பண்ணியே அங்கே பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அது எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சரியா, நீ எதுக்கு லாஸ்ட் மினிட்லாம் கஷ்டப்பட்டு போனியோ, எதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போகணும்னு நினச்சியோ அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சரியா, இதுக்கப்புறம் எங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் நம்புறோம் சொல்லிட்டு நான் நம்பிட்டு அப்பா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர் லைஃப்லையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஜிம் நம்பி ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அவங்க ரூம்குள்ளே வராங்க. இப்போ அந்த பெட்டு பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, இந்த பெட்டெல்லாம் பார்த்து எவ்வளோ டேஸ் ஆச்சு படுத்துக்கிறாங்க. ரம்ஜித் பார்க்குறாங்க, ஆமாம் என்னோட ஒய்ஃபை ஹக் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு தெரியுமா, 6 மந்த்தில் நீயே தூக்குது ஹக் பண்ணிட்டே இருப்பேன், அது ரொம்ப பிடிக்கும். சடனாக பார்த்தா ஒன் டே வந்துட்டு ஃபாரின் போய்ட்டு நீங்கள் தானே அனுப்புனீங்க சொல்கிறாங்க. அது ஒன்று ட்ரீம். அப்புறம் எனக்கு தோணுச்சு, நீ கொரியாவில் இருந்தால் ரொம்ப ஹார்ட் ஆகுப்பா, கொஞ்சம் தள்ளி இருந்தேன்னா உனக்கு ஃபீலிங்ஸ் புரியும், உனக்கு நம்ம லைஃப் வந்து யோசிப்பா, பக்கத்தில் இருந்து உனக்கு லவ் கொடுத்தா உனக்கு புரியல, கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா உனக்கு நம்மளுக்குன்னு யாரும் நினச்சப்போ ஃபீல் ஆகும், அப்போ தான் நான் என்னோட லவ் உனக்கு புரியும் நான் நினச்சி தான் கொஞ்சம் தள்ளி வச்சேன், நீ படித்த மாதிரி இருக்கும், என்னோட லவ் நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, பாருங்கள் உங்களை மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக எவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட ஈகோ இல்லாமல் ஒரு அது சொல்கிறாங்க. பாரு இதுக்கப்புறம் அந்த லவ் பற்றி பேச வேணாம், சரி சரி ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நம்ஜுனா ஜிமின் படிச்சு நம்ஜூன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ஜூன் ரெண்டு பேர்ல சாஞ்சிறாங்க. ஜிமின் அப்படி நம்ஜூன் மேலே படுத்திருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவங்களுக்கு. அப்படி கீழே பார்த்தா நம்ஜூன் அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவங்க அங்கே அம்மையிலுக்குலாம் ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்காங்க ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 2 வீக்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இப்போ எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க, ஹனிமூன் தான் சொல்கிறாங்க. ஹனிமூன் அம்மாவும் சொல்கிறாங்க, ஹனிமூன் போய் ஆகணுமா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, இல்லை நம்பிச்சுடா இங்கே நிறைய ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க, அங்கிளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா நீ வா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சரி சொல்கிறாங்க. ஏன் உனக்கு ஹனிமூன் போக பிடிக்கலையா சொல்கிறாங்க. ஹனிமூன் போகலாம் போக பிடிக்காமல இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ட்ராவல் பண்ணதே எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, நான் ரொம்ப லேசி நம்பிச்சுடா, எனக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ண ஒத்துக்காது தெரியுமா, புக்ஸ் படித்தா ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப லாங் ட்ராவல் போனால் ஒரு மாதிரி இருந்தால் அந்த கார் சைக்கிளாக வந்துடும் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு சம்டைம்ஸ் அப்படி வரும் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் நான் கூட இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி போகலாமா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் நம்ம ஜிம்னு நம்பிச்சிடுவோம், அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கிள் ஆண்டி நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. பத்திரம் போய்ட்டு அவங்க பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அம்ஜன் ஜிம்னு வெளில போயிருக்காங்க, ஃபாரின் போயிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க எல்லாருமே வந்துட்டு என்ன ரொம்ப க்யூட் பேர்னு சொல்லுவாங்க, டால் பாய் அண்ட் ஷார்ட் பாய், 2 பேரும் சம் பேர், ஒரு படிக்க விட்டு அழகாக நடந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜுன் சொல்கிறாங்க, ஏதோ ஜிம் சொல்கிறாங்க வாங்க நம்ஜுன் இதில் போகலாம் சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு பயம் சொல்கிறாங்க. பயமா சொல்கிறாங்க. அச்சோ அப்புறம் வரல சொல்லிட்டு நம்ஜுன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ நீங்கள் என்ன ரோலர் கோஸ்டர் பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஜிம் எனக்கு பயம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு ஹைட்டாக ஒரு கேம் இருக்குது. சரி நம்ஜுன் பார்க்குறோம் ஜிம் இது ஐயோ நான் வர மாட்டேன் ஹைட்டாக இருக்க சொல்கிறாங்க. என் ஹைட்னா பயம் நம்ஜுன் சொல்கிறாங்க. சரி நம்ஜுன் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹைட்னா பயமா 2 பேரும் மாறி டீஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க லைஃப்பில் இழந்து எல்லாத்தையுமே இப்போ தான் சந்தோஷமாக மாறுது. நம்பிட்டு இதெல்லாம் போகணும் ரொம்ப ஆசை. ஜிம் நம்ம 2 பேர் ஃபோட்டோ எடுக்கலாமா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வாங்க 2 பேரும் அழகாக ஹார்ட் இன்கம் மேக் பண்ணுறாங்க. இப்போ நான் நம்பிட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்காரு, அவர் ஹார்ட் மேலே இருக்குது. ஜிம்ல கை வந்து குட்டியாக இருக்குமா, இங்கே ஒரு ஹார்ட் வந்து கீழே இருக்குது, ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சார் யூ போத் லுக்கிங் குட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க 2 பேருக்கு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம 2 பேர் அழகாக இருக்கும், அந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. அதான் கேமராமேனே சொல்லிட்டாங்களே அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னு நம்பிச்சிடும் எங்கே போனாலும் இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதும் ஃபன் பண்ணுறதும் அது ஃபோட்டோ எல்லாமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஜிம்மில் அம்மாவுக்கு நம்ம ஜிம்னோட அந்த பாஸ்ட் லைஃப் பற்றி எதுவுமே தெரியாது, அவங்க தெரியாமல் இது வரைக்கும் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எல்லாமே இந்த ஃபேமிலியோட சரி, அந்த ஃபேமிலிக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப ஹாப்பியாக ஜிம் நம்ம என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்போது ஆல்மோஸ்ட் 4 days ஆகிடுச்சு. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜுனா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப குளிர்ந்து நம்பிச்சுனா அந்த ஹீட் ஆன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜூனோட ஹீட் ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் உட்காராங்க. என் ஹீட் தான் ஆன் பண்ணுமா, நான் வேணாவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்களா என்ன சொல்கிறீங்க புரியல சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோ சில்லுன்னு பிளேஸ்க்கு எதுக்கு வருவாங்க சொல்கிறாங்க. எதுக்கு வருவாங்க சொல்கிறாங்க. எதுக்கு வருவாங்களா, ஹனிமூனுக்கு எதுக்கு வருவாங்க சொல்கிறாங்க. ஹனிமூனுக்கு ஹாப்பியாக தான் வருவாங்க, என்ஜாய் பண்ண வருவாங்க சொல்கிறாங்க. சரி இவ்வளோ சில்லுன்னு இருக்கே, எனக்கு ஹக் பண்ண கொஞ்சம் வாமா இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓ இப்போ நான் சாரை ஹக் பண்ணணுமோ சொல்கிறாங்க. அம்மா ஏன் ஹக் பண்ண மாட்டீங்களா சொல்கிறாங்க. பாரு என் ஃப்ரெண்டு
ஹோபி இருக்கான்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்குலாம் மேரேஜ் ஆகிட்டு ஒரு வயசில் குழந்தைய இருக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க வயனுக்கா அவங்க சொல்லிட்டாங்க. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு யாரை பற்றி பேசுறதே இல்லை சொல்லிட்டாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தெரியுமா, உன் ஃப்ரெண்டு என்னும் அவன்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கான். அப்புறம் சில பேருக்கு மேரேஜ் ஆயிருக்கு சொல்லிட்டாங்க. யாருக்கு சொல்லிட்டாங்க, ஐ திங்க் ஃபிலிக்ஸ்க்கு சொல்லிட்டாங்க. ஃபிலிக்ஸ்க்கு ஆமாம் ஃபிலிக்ஸ்க்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களும் செட்டில் ஆகிட்டாங்க தெரியுமா, நீ நான் மட்டும் தனியாக நம்ம ரெண்டு பேரும் அந்த குழந்தை பற்றிக்காம இருக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓ இப்போ குழந்தை வேணுமா சொல்லிட்டாங்க. நம்ஜித் பார்க்குறேன் நான் குழந்தை வேணும் கேட்கல, நான் சொல்கிறேன் ஓகேவா, எல்லாரும் செட்டில் ஆகிட்டாங்க. நீ என்னக்கா இன்னமும் பாரு நம்மளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக் கொடுக்கறதா இருக்குது. நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் மிஸ்டர் நம்ஜின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஹக் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க அப்படியா எனக்கு ஹக் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜிட் அப்படியே ஷர்ட் ரூம் பண்ணுறது அந்த எம்டி பாடியிலேருந்து ஹக் பண்ணுறாங்க ஷர்ட் ப்ளஸாக. ஜிமுக்கு ஒரு மாதிரி ஐயோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ஜோன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் வந்துட்டு அப்படியா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சார், அவர் பார்த்து ஹக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் வேணும் தான் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஆமாம் வேணும் தான் பண்ணுறேன் சார் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் ஃபன் பண்ணிவிட்டு இப்போ நம்ஜின் தான் கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. அந்த டெம்பிள் ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க அப்படியா பிடிச்சிருக்கு ஜிம்மில் போயிட்டு நம்ம நம்ஜின் சிக்ஸில் பைட் பண்ணுறாங்க. நம்ஜின் ரொம்ப பிடிச்சிருக்கு, பேபி மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு உனக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை, எதுவும் மேலே எனக்கு அப்படி ஒரு லவ், டீப் லவ். ஒரு மாதிரி குழந்த மாதிரி சம்டைம்ஸ் நீ அழகாக்கி விட்டா கொஞ்சிட்டு இருக்கேன் என்ன, அப்புறம் சம்டைம் எங்களோட ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் வேலையை என்ன கூட்டிட்டு போங்க சார் சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது, குழந்தை கூட இருக்க மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான் நீ சார் நம்ஜின் சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தா அவர் நான் இப்படி பார்த்து சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேங்க எத்தனை குழந்தாலும் பிறகு சரியா, நீ எனக்கு குழந்தை தான், இவன் என்னோட அம்மாவுக்கு ஒரு குழந்தை தான் சொல்கிறாங்க. அப்படி அவங்களே ஒரு சின்ன பையன் மாதிரி பார்க்குறாங்க, குட்டி பேபி மாதிரி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே உங்களுக்கு அப்படி தான் பிடிக்குமா, ரொம்ப பிடிக்கும், இப்படி தான் எனக்கு பிடிக்கும் சரியா, எனக்கு மெச்சூரிட்டாலும் இருக்க வேணாம், எனக்கு இப்படி இருந்தாலும் போதும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, நான் அவனால பார்த்துப்பேன் நம்பிச்சு சொல்கிறாங்க. நீ என்ன பார்த்துக்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் சரியா, நீ குழந்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் அவ்வளோ பிடிச்சி போயிடுது, ரொம்ப அழகாக ஹாப்பியாக லைஃப் மாறிடுச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ எவ்வளோ 6 days ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அம்மா இது என்ன ஜிம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதுவா அப்பா அம்மாவுக்கு அங்கிள் அடிக்கலாம் வாங்கினா சொல்கிறாங்க. இவ்வளோ திங்ஸாக வாங்கணும்ல சொல்கிறாங்க. சரி ஓகே இதெல்லாம் நான் எதுவும் வாங்கவே நீ தான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம் அங்கிள் அடிக்கிற பிடிக்குன்னு தெரியும், அப்பா அம்மாவுக்கு பிடிக்குன்னு தெரியும், அதான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஊருக்கு போயிட்டு ஹோபி வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மி ரிட்டன் வந்துட்டாங்கடா. ஜிம்மில் நம்பிடும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அம்மா வந்திருக்காங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிம்மில் நிறைய பேருக்கு நிறைய கிஃப்ட் நிறைய கொடுக்குறாங்க. என்னப்பா இதெல்லாம் சொல்கிறாங்க. அம்மா அப்பா அவங்களுக்கு கிஃப்ட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு எது பார்த்து சொல்கிறாங்க. இல்லைம்மா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க ரொம்ப நல்லா ஆசைம்மா, அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ அவங்க வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி தான் வந்துட்டு நம்பிச்சு நம்ம அப்பா அம்மா வாங்கியிருக்காங்க. அங்கிள் ஆண்டி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மிட்டு அவங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க. இது என்ன கிஃப்ட் நீங்கள் வாங்கிக்கணும் சொல்கிறாங்க. சரி பாஸ்ட் வாங்கிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்பிச்சு நான் எத்தனை டைம் வெளில போயிருக்கேன், ஒரு டைம் கிஃப்ட் வந்துருக்கா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கிஃப்ட்டெல்லாம் அதுவும் வராதுமா சொல்கிறாங்க. போய் சொல்லதா ஜிம்மில் மட்டும் கிஃப்ட் வாங்கி தரல சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. அதே ஒய்ஃபுக்கு மட்டும் வாங்கி தருவான் சொல்கிறாங்க. ஜிம் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இப்போ தான் முதல் தடவை இப்படி பேச தான் பார்க்குறாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம நம்ஜின் அவங்க பேரண்ட்ஸ்லாம் கிளம்பி போயிடறாங்க. அப்படிலாம் ஜிம் நம்ம வீட்டுக்கு போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம் நம்ஜின் நெக்ஸ்ட் டே வராங்க. எங்கனாக்கா ஒயன் வீட்டுக்கு இந்த பக்கம் வராங்க. ஒரு குட்டி பாப்பா அழகாக விளையாடிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் பாப்பா சொல்கிறாங்க. இது ஜேகப்பா ஒயனோட பொண்ணு சொல்கிறாங்க. ஆச்சு எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி பார்த்துட்டு மாமா பேர் யூனா சொல்கிறாங்க. யூனாவும் அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ செல்லக்குட்டி சரி ஜிம் போய் தூக்க போகிறாங்க. அது போய் பயங்கரமாக கத்துது. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ பயமாக இருக்குது. ஜிம் தள்ளி வந்துடுறாங்க. அதை அழுது பார்த்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நியூயார்க்கில் அதான் ஒரு அழகாக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியும் சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தூக்கங்க பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் படுத்து பாப்பா தூக்குறாங்க வந்துருச்சுட்டு லம்ஜிட் படுத்து தூக்குறாங்க வந்துருச்சு. பாப்பா பார்த்து அழகாக பார்த்து லம்ஜிட் பார்த்து சிரிக்குது. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு மட்டும் வருது சொல்கிறாங்க. அதுவா நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் ஜிம் அதான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டேய் நம்ஜின் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ஜின் திரும்பி பார்க்குறாங்க. ஏடா ஜேவப்பு நீ பாட்டுக்கு டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்க, பேபிங்க ப்ளே பண்ணிட்டு நீ என்ன பண்ணுற கேட்குறாங்க. நான் வந்துட்டு மேலே ரூமுக்கு போய் நல்லா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து போனால் சொல்கிறாங்க. அப்புறம் ஒயன் எங்கே சொல்லிட்டாங்க. ஒயன் வந்துட்டு குளிச்சுட்டு கடை வந்துருவா சொல்கிறாங்க. ஓகே ஏன்டா பேபி அப்படி விட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லைடா அங்கே தான் விளையாடிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஹோபி சார் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஹோபி பார்க்குறாங்க. எனக்கு ஹோபி ஹேங்கனை கூட சொல்கிறாங்க. ஹோபி ஹேங் எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா, நீ எப்படி இருக்கா சார் நல்லா இருக்கா சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ண ஃபாரின் போயிட்டு வந்தோம் நான் நீயே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நல்லா இருக்கு பரவாயில்லையே, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெட்டராக மாறிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு இல்லைப்பா அப்போ பார்க்க ரொம்ப குழந்த மாதிரி இருப்பா, இப்போ பார்த்தா கொஞ்சம் மெச்சூரிட்டியாக கொஞ்சம் பெரிய பையன் தர சொல்கிறாங்க. அப்படியே நான் வளர்ந்துட்டேன் நான் சொல்கிறீங்க. அது காமா சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. வளர்ந்துட்டேன் நான் எங்கே திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நம்ஜின் நிமிடம் மார்க்கு நம்ஜின் என்ன ஆசை கேட்குறாங்க. இல்லை நீ வளர்ந்துட்டு நான் சொல்கிறேன் அதான் கேட்டேன் எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்க. நம்ஜின் ரொம்ப டீஸ் பண்ணாதீங்க அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு பாருங்க சொல்கிறாங்க. என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. நம்ஜின் கேட்குறாங்க. இப்போ ஜோ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நம்ஜின் இந்த மாதிரி பேசலாம் அவர் பார்த்தது இல்லை. ஜிம் நம்ஜினும் ரொம்ப அழகாக பார்க்குற ரெண்டு பேர் மாறி டீஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறாங்களா சொல்கிறாங்க. இங்கே வச்சுக்கோ நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிப்பா ஜிம் சொல்கிறாங்க. அடிச்சுக்கோ சார் நம்ஜின் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் கரெக்டாக ஸ்டெப்பில் குளிச்சுட்டு கீழே ஒரு எப்படினாக்கா ஒரு டவல் மட்டும் அந்த ஒரு டவல் தள்ளி சுற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. அழகாக ஹோபி பாப்பா என்ன பண்ணுறா சொல்லிட்டு பேசிட்டு
வந்துட்டு இருக்கா. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க ஒயன் அப்படி கூப்பிட்றாங்க. ஒயன்ற அந்த வாய்ஸை கேட்டதும் ஒயன் அப்படி ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. திரும்பி பார்த்தா நம்ம ஜிமின் தான். ஜிம்மில் பார்த்ததும் ஒயன் கண்ணில் அப்படி ஒரு கண்ணீர் ஓடி வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிற மூச்சு குட்டியே சொல்கிறாங்க. ஒயன்மா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஐயோ இங்கே பாரு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. டைட்டாக ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒயன் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நீ எங்கடா போயிட்ட, உனக்கு என்னாச்சு, இன்னைக்கு ஹாய் சொல்லி தான் பண்ண போனால் ஏன் எங்கூட கான்டாக்டில் இல்லை சொல்கிறாங்க. அது ஒயன்மா சொல்கிறாங்க. போடா உனக்கு எவ்வளோ கோவமாடா, எங்கள் மேரேஜ் எப்படி வந்தடா, அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே தெரியுமா, என்ன தாண்டா வச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னத்த நல்லா இருக்க, எனக்கு எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா, என்னக்கிட்ட அடிக்கடி கேட்பேன் தெரியுமா, எங்கே போயிட்டு அந்த மோச்சி பையன் ஏன் பேச மாட்டா சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணிப்பேன் தெரியுமா. மோச்சிமா நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. நல்லா இருக்க ஒயன் ஜிம்னு சொல்கிறாங்க. அது ஒயன் ரைட்டாக படிக்கிறா. ஒயன் நீ எப்படி சொல்கிறேன், எனக்கு என்ன குறை, நான் நல்லா இருக்கேன்டா. ஹாபி சார் நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. ஹாபி சாரா சொல்கிறாங்க. சரி ஹாபியை நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஒரு பாப்பாங்க, அப்புறம் குட்டி பாப்பா பாரு சொல்லிட்டாங்க. இப்போ தான் நம்பிச்சிருக்க கையில் பேபி இருக்குது. இந்த பாப்பா சொல்கிறாங்க. இது ஏன் பாப்பாடா சொல்கிறாங்க. அழகாக இருக்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஒன்றை மாதிரி இருக்கிற பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. இல்லை இப்போ ஒன்றை மாதிரி அழகாக இருக்கா அது ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சிருக்கு ஒயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்பிச்சிரு ஜாவை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட ரெண்டு பேரும் அதே பாண்டிங். இதுக்கு ஜிமின் யாரும் பேசிக்கவே மாட்டார். ஆனால் இங்கே அவ்வளோ அழகாக பாண்டிங் ரொம்ப அப்படி இருக்கு. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. நான் கூட நினச்சேன் அவன் ஏன் நீ என்னை மறந்துருப்பா சொல்லிட்டு யாரோட சொல்கிறேன் மறந்துருப்பா சொல்லிட்டு அப்படி அடிச்சுனா பார்த்துக்கோ. நீ எனக்கு ஒரு குட்டி தம்பி மாதிரி ஃப்ரெண்டாக கூட ஃப்ரெண்டாக கூட பார்க்க மாட்டேன். நீ எனக்கு ஒரு குட்டி தம்பி மாதிரி சரியா, உன்னை போய் நான் மறந்துடுவேன் நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சேன் நம்ம டேஸ் கான்டாக்ட்லேயே நீங்கள் பாரு, நீ எவ்வளோ தூரம் போனாலும் சரி, எத்தனை வருஷம் நீ பேச வந்தாலும் சரி, எவ்வளோ டேஸ் கழிச்சு நீ ரிட்டர்ன் வந்தாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அப்படியே தான் இருக்கும். அது அந்த ஒயன் ஜிமின் மேலே எப்பவும் பாசமாக தான் இருப்பா சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நானும் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கேன், ரொம்ப லவ் வச்சிருக்கேன் சொல்கிறாங்க. ஆமாம்மா பாசம் சேர்ந்து உடனே வந்து பார்த்துட்டு யார் சொல்கிறாங்க. ஆச்சு சாரி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும் அவனை பார்த்தது. நம்பியும் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம திருப்பி பார்க்குறாங்க. அவன் ஏன்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் அவன் ரொம்ப குழந்த மாதிரி, அவன் நல்லா பார்த்துக்கோங்க, அவன் படித்ததெல்லாம் போதும், அவன் படித்து முடிச்சாங்க. அங்கே பாருங்க ஏன்னா அவன் படித்து முடிச்சிட்டான், இதுக்கப்புறம் அவன் எங்கேயும் போக மாட்டான், நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா அவன் இல்லாமல் நடக்க முடியாது சொல்லி நம்ம ஓப்பன் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப்புக்கு செம்ம ஹாப்பியாக இருக்க அவன் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஃப்ரெண்டாக இல்லை அவர் ஃப்ரெண்ட் இல்லையா, அவர் ஹாப்பியாக இருக்க பார்க்க அவர் ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் எனக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கே பாரு மச்சி குட்டின்னு ஹாப்பியாக இருக்குண்டா. ஓகேவா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறா. ஏன்னா எவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு பாரு, மேரேஜ்லாம் ஆகிட்டு இல்லை, அப்புறம் படித்து முடிச்சிட்டா, அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு மூவ் ஆன் பண்ணிடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஏன் சீக்கிரமே நான் சொல்கிறதுக்கு அப்படியா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக படிக்கிறாங்க. அப்புறம் நீ நான் அப்புறம் என்ன மீட் பண்ணலாமா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப்கிட்ட நம்ம ஒயின் பார்க்குறாங்க. பாரு ஜெகப் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீங்கள் பேபி பார்த்துக்கோங்க, நானே என் ஃப்ரெண்டு கூட அகைன் வந்து ரீயூனிட் பண்ண போகிற சொல்கிறாங்க. ரீயூனியன் நான் சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் வந்து இல்லாமல் அகைன் வந்து ரீயூனியன் வச்சு மீட் பண்ண போகிற சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. நாங்களும் வரலாமா சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிட்டு பார்க்குறேன் நானும் வருவா சொல்கிறாங்க. இல்லை நீங்களும் வரக்கூடாது, நீங்களும் ப்ரொஃபஸராக இருந்தீங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, வேறு மாதிரி ஆக்குவராக ஃபீல் பண்ணுவாங்க, நாங்கள் மட்டும் போவோம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மி நானும் வருவா சொல்கிறாங்க. நம்பிச்சு நீ வரக்கூடாது, நான் போகிறேன் சொல்கிறாங்க. என்ன நான் வரக்கூடாது, நான் வருவேன் சொல்கிறாங்க. ஹாபி பார்க்குறாங்க. எனக்கு பாரு நான் வருவா சொல்கிறாங்க. ஹாபி நீ வரக்கூடாது சொல்கிறாங்க. இது வரக்கூடாது நான் வருவேன் சொல்கிறாங்க. நீ வரக்கூடாது சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி அப்புறம் பேசிக்கலாமா வந்து உட்கார சொல்கிறாங்க. ரெண்டு பேர் உட்காராங்க. என்னமா அவங்க கையில் சமைச்சிடும், உங்கள் கையில் சாப்பிட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, சமைச்சு தெரியா சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறா, இருட்டா 10 நிமிஷத்தை அசத்துட்டு பாரு சொல்லிட்டு ஒயின் போயிட்டு நிறைய குக் பண்ணுறா. ஜெகபா சமைச்சிட்டு இருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ணுவா சார். ஜிம் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் நிறைய பேசுகிறாங்க. காலேஜ் டைம் நடந்தது, ஸ்கூல் டைம் நடந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பாரு ஜிமின் தாங்க உனக்கு உன் லைஃப்பில் என்ன நினச்சாலும் தெரியாது சத்தியமாக இப்போ இருக்கு. ஏன்னா என்ன அடிக்கடி ஃபீல் பண்ணுவான், நீ ஏதோ மறைக்கிற சொல்லிட்டு இப்போ இருக்கு. அதை கேட்க விரும்பல. ஏன்னா நீ அப்படி கேட்டால் நீ கண்டிப்பாக ஹார்ட் ஆயிடுவா. எனக்கு நல்லா தெரியும் சரி அவன்ட்டு எதுவும் கேட்க மாட்டேன். ஆனால் உன் லைஃப்பில் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா, இதுக்கப்புறம் நீ ஹார்ட் ஆகாது, தனியாக இருக்காது. அப்போ உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அங்கிள் ஆண்டி இருக்காங்க. நம்பிச்சு சார் ரொம்ப நல்லவர் ஓகேவா, நான் பார்த்துட்டு தான் இருக்க அவரை ரொம்ப நல்ல பர்சன். நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த வீட்டுக்கு வர போதும் அவர் உன்னை பற்றி எதுவும் பேசுவார். ஜெக கூட்ட எனக்கு நல்லா தெரியும் சரி, அவனை ரொம்ப லவ் பண்ணுறாரு, அவர் கூட ஹாப்பியான லைஃப் வாழடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒயன் நான் சொல்கிறாங்க. பாரு உன் லைஃப்பில் பாஸ்ட்டில் நினச்சா பாஸ்ட்டை மறந்துடு ஓகே, பிரச்சனைல ஹாப்பியாக சரியாக சொல்கிறாங்க. என் ஒயன் சொல்ல நான் கண்டிப்பாக கேட்பான்னு சொல்கிறாங்க. என் மோச்சு தங்கம் சொல்லிட்டு நம்ம ஒயன் கொஞ்சிடா, என் ஒயன் செல்லாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒயன் அக்கா மாதிரி எனக்கு ஒரு அம்மா மாதிரி நீ சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா எனக்கு தம்பி மாதிரி தான் சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படி ஃபைனலாக குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. டைனிங் டேபிள் ஃபுட்டெல்லாம் வைக்கிற நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஃபுட் எடுத்துச்சு. நம்ம ஒயனுக்கு ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறாங்க. ஒயன் அதே மாதிரி ஃபிட் பண்ணுறா. ஜெகப்போ ரம்ஜிருக்கு ஒரு படத்தில் பாசிட்டிவாகவே ஆகிட்டு என்னடா இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இப்படி இருக்கா சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பி, டே ஃபுல்லாக நிற்கிங்க தான் இருக்கேன். இப்போ நான் கிளம்ப சொல்லிட்டாங்க. அங்கே பாரு நம்ம சீக்கிரம் வந்து மீட் பண்ண எல்லாரும் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே ஜெயஹோப் நான் போய்ட்டு வர சொல்லிட்டாங்க. நீ ஹோபி ஆனால் கூப்பிட்றா சொல்லிட்டாங்க. ஓகே ஹோபி நான் கிளம்புறா சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பா போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. குட்டி ஒயன்னு சொல்லி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாப்பா இப்போ சரிக்கு ஜிம்மில் பார்த்துட்டு டாட்டா சொல்லிட்டு டாட்டா தங்கம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஜிம்மில் நம்பிச்சு கார் வந்துருக்காங்க. நம்பிச்சு பார்த்தா உண்மையே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு ஏன் உண்மைட்டிங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. அங்கே போனது நான் மறந்துட்டல சொல்கிறாங்க. மறந்துட்டேன் நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு அப்படி பார்த்து நான் ஒயன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கீங்க, அந்த லவ் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பார்க்கவே இல்லை தெரியுமா, அவளே பார்த்துட்டு இருக்கா, அப்படி ஃபுட்டெல்லாம் ஃபீல் பண்ணிட்டுருக்கா, எல்லாமே அவ கூட தான் பண்ணிட்டுருக்கா, எனக்கு கொஞ்சம் கண்டுக்கவே இல்லை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ சாருக்கு இப்போ பாசிட்டிவ் ஆகுதா சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்படி
பாசிட்டிவ் ஆகுதா அப்போ அப்படியே ஆயிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. ஜிம் நீங்கள் பாரு ரொம்ப பாசிட்டிவ் பண்ணாதான் சொல்கிறாங்க. அப்புறம் ரீயூனியன் போகிறல நானும் வர சொல்கிறாங்க. நீங்கள் வரீங்களாங்க பாருங்கள், அது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகிறீங்க வரக்கூடாது சொல்கிறாங்க. நான் வருவேன் சரி நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நீங்கள் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க யோனிச்சு ஃபிலிக்ஸில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆக்குவர்டாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரியாக பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் பேசுவாங்க நான் வருவேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி 1 வீக் அப்புறம் தானே போகிறோம், நீங்கள் இப்போ வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் நம்ம நம்பிச்சு ஜிம்மில் இறங்கி வர அப்போ கார் விட்டு இறங்கி வராங்க. இந்த பக்கம் ஏன்னா இவங்க ஆஃப்டர்நூன் தான் சாப்பிட்ருவாங்க. இப்போ நைட் டின்னர் டைம் வந்துச்சுல, இந்த பக்கம் நம்பிச்சு அம்மா குக் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் வந்ததுமே பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா நம்பிச்சு ஜிம்மின் ஃபுட் ரெடி ஆகிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம் டேரக்டாக போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறது உட்காராங்க. நம்பிச்சு உட்காராங்க. நம்பிச்சு வந்துட்டு எனக்கு ஃபீட் பண்ண வச்சாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டு நம்பிச்சு நான் சொல்கிறாங்க ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிச்சு அம்மா பார்க்குறாங்க. என்னடா ஆச்சு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மாசிட்டாங்க. ஜிம் தான் வந்துட்டு கட்டாங்க ஃபீட் பண்ணி விடுறாங்க. நம்பிச்சு அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நாங்கள் வயல் வீட்டுக்கு போய் தானே சொல்கிறாங்க. அங்கே போனது ரொம்ப பாசிட்டிவ் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஜிம் எல்லாத்தையும் நம்பிச்சு நம்மளோட ஓப்பனாக சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு விட்றாங்க. இப்போ நம்பியன் பார்த்து மறைக்கிறாங்க எதுக்கு சொல்கிறேன்ட்டு. இப்போ நம்பியன் நம்ம பார்க்குறேன் எதுக்கு நான் மறைக்கிறா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதை அப்படி சொல்லிட்டா போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லுவோம் அதுக்கு நான் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கோவம் வரா ஜிம் பார்க்குறாங்க. கோவம் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு ரூம் கோவம் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்க்கலாம் ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு எப்படி கியூட்டாக ஸ்பைஸ் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே ஆண்டி தூக்கம் வந்து போய் தூங்கவா சொல்கிறாங்க. இந்தாப்பா சொல்கிறாங்க. எதுக்கு என்ன ஆண்டி சொல்கிறாங்க. மில்க்குப்பா குடிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. பாதாம் மில்க்கா சொல்கிறாங்க. குடி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம் சாப்பிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் குடிச்சிட்டு இருக்க. ஜிம்னே தான் பார்க்குறாங்க. குறுக்குன்னு பார்க்குறாங்க. டே ஏன்டா அவனுக்கு குறுக்குன்னு பார்க்குறேன். இந்தா இன்னொரு கிளாஸ் இருக்குது குடி சொல்கிறாங்க. எனக்கு மில்க்கு வேணா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம்னே தான் பார்த்துருக்காங்க. நம்பி நம்ம புரிஞ்சு எதுக்கு பார்க்குறேன்னு சொல்கிறேன். சரி போடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் மில்க்கெல்லாம் குடிச்சிக்கிட்டே அப்படி மேலே போயிடுறாங்க. அந்த கிளாஸில் அவர் இனிமேல் ஸ்டில் அந்த மில்க்கை குடிச்சு தான் போயிட்டுருக்காரு மேலே. ஆல்மோஸ்ட் பாதி குடிச்சிட்டு பாதி இருக்குது. ரூமுக்கு போயிட்டு அகைன் குடிக்கலாம் போகிறேன். மவுத் ஃபுல்லாக மில்க் இருக்குது. இப்போ அது முழுங்கிறதுக்கு முடியும். நான் ஜிம் நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்படி திரும்புறாங்க. மவுத் ஃபுல்லாக மில்காக இருக்குது. அப்படி வாய் மூணு வச்சிருக்க ஒரு மாதிரி புஸ்ஸுன்னு உப்பு இருக்குது அந்த மில்க் வந்துட்டு. நம்பி தான் டோர் லாக் பண்ணிட்டு அப்படி ஜிம் கிட்ட வராங்க. என்னன்ற மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. அவர் முழுங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்பிச்சு அந்த ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே மவுத் வழியாக மில்க் எடுத்துட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஃப்ரீஸ் ஆகிட்டா இந்த மாதிரி பண்ணுவார் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அந்த பாதாம் மில்கை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்பிச்சு நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. மில்க் அப்படின்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. அட கடவுளே ஆண்டி தான் ஒரு கிளாஸ் வச்சு அதை குடிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் என்கிட்ட பாதி இருக்குது குடிச்சிருக்க கூடாது சொல்கிறாங்க. அந்த டேஸ்ட் வர இந்த டேஸ்ட் வேறு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நீ எப்படிலாம் பேசுகிற பாரு, நீ ரொம்ப 30 மினிட் ஆகிட்ட சொல்கிறாங்க. நான் 30 மினிட் ஆகிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி அப்படியே ஆனால் என்ன உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. புரியுது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி தூங்கலாமா ரொம்ப டயர்டாக சொல்கிறது. டயர்டாக இருக்கா உங்கள் பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் ஃபுல்லாக வேணும் சொல்கிறாங்க. ஃபுல்லாக வேணுமா சொல்கிறாங்க. அச்சோ நம்பி நான் டயர்டாக இருக்குது சொல்கிறேன். எனக்கு தெரியாது ஜிம் நம்பிட்டுருந்தான். ஜிம்மில் பட் அவ்வளோ மறுபடியும் இது பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இதாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டைம் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. நான் நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் நீங்கள் பாரு ஜிம் சொல்கிறாங்க. என்ன நம்பிச்சு சொல்கிறாங்க. டை வேர் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு வேர் பண்ணுறாங்க. வேர் பண்ண போனால் சும்மாவே இருக்க இப்போ கையை வைக்கணும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ தாங்க முடியும் தொல்லை சொல்கிறாங்க. தொல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் அன்பு தொல்லை தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்ல இந்த பக்கம் நம்பி நம்ம கிச்சனில் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனை இவன் பாரு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானே சரி பார்த்துட்டு இருக்காங்க. என் நம்பிச்சு சொல்கிறாங்க. என்ன மாசுறாங்க ஏன்னா நீயே கட்டிக்க மாட்டேறா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் உங்கள் ஒர்க் மட்டும் பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வேர் பண்ணுறாங்க. சரி போகிறீங்களா சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் நேரம் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஐயோ நீ ஒரு ப்ரொஃபஸர் ஓகே டைமுக்கு போகணும் நம்பிச்சுனா சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. அதுக்கு நான் பொறுமையாக போக சொல்கிறாங்க. சரிப்பா கார் வரைக்கும் போக சொல்கிறாங்க. கார் வரைக்கும் எதுக்கு சொல்கிறாங்க. வாடா எதாவது கிஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ரூமில் கொடுத்தீங்களா அது சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு வா வந்து கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வாங்க ஜிம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்பிச்சு ஜிம்மில் கார் வரைக்கும் போகிறாங்க. சரி போட்டுறீங்களா சொல்கிறாங்க. ஒரு சிக்ஸை மட்டும் கொடுக்குறாங்க. சிக்ஸை மட்டும் தான் நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லிப்லாம் சொல்லிட்டு அவர் க்யூட்டாக லிப்பை காமிச்சிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஜிம்மின் போய்ட்டு பெக் பண்ணிட்டாங்க. சரி போட்டுறீங்களா சொல்லிட்டாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லிட்டாங்க. பேசாம நீ காலேஜ் வரையா சொல்கிறாங்க. எதுக்கு நான் தான் படிச்சு முடிச்சிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சுருந்தா இல்லை நீ காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ண மாட்டேன் இப்போ தான் லவ் பண்ணுறல வந்தால் இப்போ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நல்லாயிருக்கும் காலேஜ் ஃபுல்லாக ப்ரொஃபஸர் நம்பிச்சினும் அப்புறம் வந்துட்டு பார்ச்சி மீனும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. என்னை பற்றி காசு பேசுவாங்க பரவாயில்ல சொல்கிறாங்க. அது பேசினா பரவாயில்ல ஓகேவா அவங்க ப்ரொஃபஸர் ஒய்ஃப்னு சொல்லலாம் தெரியாமல் தானே பேசுவாங்க. அவங்க ப்ரொஃபஸர் ஒய்ஃப்னு தெரிஞ்சுட்டா எதுவும் சொல்ல மாட்டாங்களா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆசை தான் போங்க சொல்லிட்டாங்க. ஜிம் நம்பிச்சுருந்தான் போய்ட்டு வரவா பாய் சரி போயிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாங்க. நம்பி நமக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க லைஃப் அழகாக மாறிட்டுருக்கு. அப்படி 1 வீக் ஆஃப்டர் தான்டா அன்றைக்கி வீக்கெண்ட் தான் ஜிம் ரொம்ப அழகாக இருக்காங்க. நம்பிச்சுனா ஜிம்மே குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. என்னாச்சு நம்பிச்சுனா எதுக்கு நீங்கள் குறுக்குன்னு பார்த்துருக்கீங்க சொல்லிட்டாங்க. இந்த ட்ரெஸ் தான் போடணுமா சொல்லிட்டாங்க. நம்பிச்சுனா அவ்வளோதான் பாருங்கள் 10 ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டேன். எந்த ட்ரெஸ் போட்டாலும் இது நல்லான்னு சொல்கிறீங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு அழகாக இருக்கா நீங்கள் நல்லான்னு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்காரு. யார் ஜிம்மில் சைக்கிள் கூட சொல்லிட்டு அவருக்கு தோணுது. ஜிம்முக்கு பாரு ட்ரெஸ்ஸும் வேணாம் ஜிம் சொல்லிட்டாங்க. நம்பிச்சு போங்க இது வரைக்கும் வாங்கின 10 ட்ரெஸ் நீங்கள் மாற்றிட்டீங்க. இதுக்கப்புறம் மாற்ற சொன்னீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எனக்கு டயர்டாக இருக்குது. இந்த ட்ரெஸ் தான் ஃபைனல் ஃபிட் ஓகேவா நல்லா இருக்கு சொல்லிட்டாங்க. பார்க்க அழகாக இருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. கடவுளே இவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அம்மா
அந்த ரீயூனியன் எங்கே நடக்க சொல்லிட்டாங்க, ஒரு கிளப்பில் தான் சொல்லிட்டாங்க. கிளப்லேயே சொல்லிட்டாங்க. ஆமாம், கிளப்பில் தான் வச்சிருக்காங்க. ஃப்ளிக்ஸ் தான் புக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பிளேஸை. அது ஒரு கிளப் தான் சொல்லிட்டாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டு அதில் கிளப் எல்லாமே இருக்காங்க சொல்லிட்டாங்க. நம்பிச்சுக்கு இன்னொரு மாதிரி கையும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நானும் வரேன் சொல்லிட்டாங்க. நம்பிச்சு அங்கே பாருங்களேன், ஜிம் போய்ட்டு நம்பிச்சு லேப்பில் உட்காந்துக்கிறாங்க. என் செல்லம்லாம் சொல்லிட்டாங்க, செல்லம் என் செல்லமான ப்ரொஃபஸர்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர் சொல்லிட்டாங்க. என் பாசமான ப்ரொஃபஸரில் என் செல்லமான ப்ரொஃபஸரில் என் ஹஸ்பண்ட்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எல்லோரும் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, யாரும் சரியாக பேசிக்க மாட்டோம், ஓகேவா? நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் ஃப்ரெண்டில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க. ஆனால் என்னால் உன்னை தனியாக விட முடியாது சொல்லிட்டாங்க. ஆச்சு கொஞ்ச நேரம் வந்துடுறேன் சொல்லிட்டாங்க. நானும் வருவேன் சொல்லிட்டாங்க. அது ப்ளீஸ் சொல்லிட்டாங்க, ப்ளீஸ் நான் வரேன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ரம்ஜிற்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படி ஒரு பிரைட் ஸ்மைல் தான். டக்குன்னு ரெடி ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ ஹாப்பி தானே சொல்லிட்டாங்க. 2 பேர் போகிறாங்க கீழே. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க, என்னப்பா ரெடியாக சொல்லிட்டாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க, ரெடியாக சொல்கிறாங்க. நீ எங்கடா போகிறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்லிக்கிறாங்க. ஆண்டி அவர் வரலாம் சொல்லிட்டாங்க. நான் ரம்ஜின் பார்க்குறாங்க, ஏன்டா நீ போகிறேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போகிறான், போய்ட்டு ஃபன் பண்ணிட்டு வரட்டுமே சொல்லிட்டாங்க. ரம்ஜின் பார்க்குறாங்க, அம்மா அப்புறம் தனியாக முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லிட்டாங்க. ரம்ஜின் கிட்ட போகிறாங்க, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க, அங்கே பாருங்க அப்புறம் தனியாக முடியாது சொல்லிட்டாங்க. ஏன்டா உனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ஆகுதா சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்புறம் தனியாக போட அனுப்ப முடியாது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ ரம்ஜின் அம்மாவும் சரி போ அப்புறம் சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ஃப்ரீடம் கூட சரியா சொல்லிட்டாங்க. நானும் கொடுப்பேன் சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. 2 பேரும் கார் வந்துருக்காங்க. நம்பின்னு பார்க்குறாங்க, ஜிம் உனக்கு லிப்ஸ்டிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. லிப்ஸ்டிக்கா நம்பி நான் லிப்ஸ்டிக்கே போடலையே சொல்லிட்டாங்க, லிப்பா மட்டும் தானே போட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா சொல்லி பார்த்துருக்காங்க. அவருக்கு ஒவ்வொன்றும் பார்த்துருக்காரு. பார்க்குறாங்க, இந்த செயின் ரொம்ப அழகாக இருக்குது, இதை ரிமூவ் பண்ணுறியா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறவா அப்படி கேட்குறாங்க. ஜிம் நம்பி இருக்கிற மாதிரி இருக்குது அது சொல்லிட்டாங்க. கொஞ்சம் போ நம்பி நான் ரொம்ப டார்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லடா சொல்லிட்டாங்க. அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்சைட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோ பாசிட்டிவ் ஆகுறாரு, அவ்வளோ பத்திரம் பார்த்துக்கிறாரு, அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வெளில காமிச்சிக்கல. ஜிம் பார்க்குறாங்க, இன்னொரு டைம் என்ன சொன்னேன்னு பாரு, அப்படி வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் சொல்லிட்டாங்க. சரி ஒன்று சொல்ல சொல்லிட்டாங்க. இப்போ போயிடலாம். இந்த பக்கம் ஒரு படம் பார்த்தா, ஹோபி நீ வீட்டிலே ஹோபி பாப்பா வச்சுட்டு சொல்லிட்டாங்க. இது நான் பாப்பா வச்சுட்டு வீட்டில் நீ மட்டும் அங்கே போய் ஆட்ட முடியுவா சொல்லிட்டாங்க. அட ஹோபி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மீட் பண்ண போகிற சொல்லிட்டாங்க. அதே நானும் வர சொல்லிட்டாங்க. என் உயிர் எடுக்கிறதே வர நீ வா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேருமே குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா கேதர் ஆயிடுறாங்க. அந்த பக்கம் ஃபிளிக்ஸும் மேரேஜ் ஆகிட்டு வேற யாரும் காய் தான் ஓகேவா. காய் ஃபிளிக்ஸ் தான் மேரேஜ் ஆயிருக்கும். காய் ஃபிளிக்ஸ் அதுக்கப்புறம் நான் ஒய்யனா அதுக்கப்புறம் ஜேஹோப்பு நம்ம என்னுக்கு மேரேஜ் ஆகல, எவனிச்சிருக்கிற மேரேஜ் ஆகல. அதுக்கப்புறம் ஜிமின் வராங்க, ரம்ஜின் வராங்க. வந்து எல்லாம் ஒன்றா கேதர் ஆயிடுறாங்க. ஜிம்னை பார்த்து எவனிச்சிரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எவனிச்சிரும் நம்ம என்னவோம் அப்படியே அட்டை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபிளிக்ஸ் பார்க்குறேன் எனக்கு ஜனம் சொல்றாங்க. இப்போ அவரும் விட்றாங்க. 3 பேர் சேர்ந்து ஹக் பண்ணுறாங்க. அவர் நசுக்கிடுவாங்க போட்டு விட்டா. நம்பிட்டு பார்க்குறாங்க, பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அப்படி பார்த்துருக்காங்க. ஜெகா பார்க்குறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. என்னென்னு சொல்லிட்டாங்க. அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்டாக சொல்லிட்டாங்க. தெரியும் சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லிட்டாங்க. அது என் ஜிம்மில் யாரும் தொட்டா எனக்கு அப்படி தான் அவன் என்கிட்ட இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படி அம்மும் சொல்லிட்டாங்க. பார்த்துருக்கேன் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெகப் சிரிக்கிறாங்க. ஜெகப் சரிச்சு நம்பி லைட்டாக சிரிக்கிறாங்க. அவன் எப்போ என் கூட தான் இருப்பான் சொல்லிட்டாங்க. அப்படி அம்மும் தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனில் 2 பேரும் எப்படி இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, ஹோபி தான் இது பிடி சொல்லிட்டு பாப்பா தூக்கி கொடுத்துட்டு அவள் போயிடா. இப்போ நம்ம நம்பிச்சிடும் ஜெகப் ஒரு பிளேஸ் உட்காராங்க. பாப்பா வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 5 பேர் சேர்ந்து பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் 5 பேர் உட்கார அங்கே போயிட்டு குடிக்கலாமா சொல்லிட்டாங்க. இப்போ ஹோபி பார்க்குறாங்க. ஒயன் குடிச்சிடா சொல்லிட்டாங்க. இப்போ ஒயன் பார்க்குற நான் குடிக்க மாட்டேன் ஹோபி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் ஜிம்மில் பார்த்து கண்ணாலே சொல்லிட்டாரு, குடிச்சேன்னா கொண்டு ஒன்று சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் வந்துட்டு அச்சோ சரி ஓகே சொல்லிட்டு நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் நாக்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு எல்லாரும். இப்போ ஃப்ளிக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம்மில் டான்ஸ் பண்ணுவோமா, ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ டான்ஸும் அழகாக பண்ணேன், அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணுவேன் நீ நான் எவ்வளோ டான்ஸ் பண்ணுவோமா சொல்லிட்டாங்க. என்ன பார்க்குறாங்க, வாங்கடா பண்ணலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குற நானும் வரும் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் அவங்க டிஜே டிஜே போட்டிருக்காங்க. அந்த டிஜே சாங் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இவங்க 4 பேரும் போயிட்டு பயங்கரமாக 5 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒயின் டான்ஸ் பண்ணேன், இந்த பக்கம் ஜிம் டான்ஸ் பண்ணேன், ஹாபிலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒயின் சூப்பராக டான்ஸ் பண்ணுற அசல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, பேஷன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, ஜிம் அழகாக டான்ஸ் பண்ணுறாரு, அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவருக்கும் அவ்வளோ அழகாக நம்ஜின் வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அழகாக என் ஒய்ஃப் சார் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேவை பார்க்குறாங்க. அவர் வந்து ஒயனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 4 பேர் நல்லா பயங்கர ஃபன் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் அப்படி கூப்பிட்றாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க சொல்கிறாங்க, கம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குற வரவா சும்மா வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப தள்ளி போயிடாங்க. இப்போ ஜிம் நம்ஜின் டான்ஸ் பண்ணாங்க, கப்பல் டான்ஸ். இப்போ கரெக்டாக கப்பல் டான்ஸ் ப்ளே பண்ணும்போது நம்ம ஜிம்மில் நம்ஜின் ஆடுறாங்க. நம்ஜின் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக இருக்காரு. இப்போ நம்ஜின் ஜிம்மு கிட்ட போயிட்டு ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா சரியா, இன்னைக்கு எதனா நடந்ததுக்கு நான் பொறுப்பில்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இன்னைக்கு எதனா நடந்துச்சுனாக்கா அதுக்கு நான் பொறுப்பில்லை சரியா சொல்கிறாங்க. என்ன தப்பு சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் நடக்கும் சொல்லிட்டாங்க. அது என்னோட கையில் நான் அப்புறமா பார்த்துக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அஜய் நம்ஜின் ரொம்ப மாறிட்டான் சார். ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஃபைன் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு அவ்வளோ அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நல்லா நம்பி லைஃப் ஃபுல்லாக ஜிமின் மேலே தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு, அவர் காஸ்ட்யூம், அவர் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்காங்க. இப்போ ஃபைனில் அந்த பார்ட்டி முடிஞ்சிச்சு. சரி ஓகேடா சீக்கிரம் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கோங்க, மேரேஜ்க்கு நாங்கள் வரோம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன், ஹாப்பி போகலாமா சொல்லிட்டாங்க. போகலாம், என்ன எதுவும் செக்யூரிட்டி மாதிரி உட்கார வச்சுட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஒயின் பார்க்குறா, நான் செக்யூரிட்டி மாதிரி உட்கார சொன்னா சொல்லிட்டாங்க. பின்னா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஒரு காலத்தில் ஹோபின்னு சுற்றி வந்து மேரேஜ் அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன். அப்படியே ஹோபி எனக்கு எப்போவுமே லவ் அப்படியே இருக்கு, இப்போவும் மாறவில்லை. இப்போவும் சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வருவோம்
போவா சொல்லிட்டாங்க. நான் சும்மா சொன்னேன் வா போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் இவங்க 2 பேரும் அப்படியே காரில் கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து ஜிமின் ஆச்சோ ரொம்ப டயர்டாக இருக்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஜிம் போகிறாங்க. இப்போ நம்பிச்சணும் அப்படி விடுறாங்க. ஜிம் போயிட்டு நம்பிச்சும் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. நோ சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. நீங்களா வேண்டாம் சொல்லிட்டாங்க. நான் ஹெல்ப் பண்ணுறது நம்பிச்சுட்டு வராங்க. ஜிமுக்கு மாதிரி நம்பிச்சுனா வேண்டாம் சொல்லிட்டாங்க. இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜிமுக்கு மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நான் சொன்னால் கேட்கவா போகிற சொல்லி ஜிமின் பொத்துன்னு பெற்று வந்துட்டாங்க. இப்போ நம்பிச்சு ரொம்ப ஹாப்பி மேலே ஆகிட்டாங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாரு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. நான் ஜிம் பார்க்குறாங்க பார்த்தாலே தெரியுது சொல்லிட்டாங்க. உனக்கு அப்படி தோணா சொல்லிட்டாங்க. தோணுமே சொல்லி நம்ம ஜிம் போய்ட்டு நம்பிச்சு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அழகா அவங்களும் எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஜிமின் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஜிமின் சேம் நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்காரு. அப்படியே ஒரு 8 months ஆஃப்டர் தான்டா ஜிமின் பார்க்குறாங்க. அவ்வளோ டயர்டாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இப்போ எப்படி இருக்குது சொல்லிட்டாங்க. ஆண்டி எனக்கு ரொம்ப வாமிட்டாக இருக்குது. ஆண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி ஆண்டி சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நம்ம நம்பிச்சோட அம்மா ஜங்கோட சாரி மன்னிச்சுக்கோங்க. நம்பிச்சோட அம்மா அப்புறம் ஜிமின் அம்மா எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் கன்ஃபார்ம் ஆகுது ஜிமின் ப்ரெக்னென்ட் சொல்லிட்டு நம்பிச்சு கூட பயங்கர அழகு வருது. ஏன்னா அவர் வந்துட்டு ஜிமில் குழந்தை மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பாங்க. ரொம்ப டேஸ் ஆச்சு உங்களுக்கு. எப்படினாக்க அந்த குழந்தைன்றது டிலே ரொம்ப லேட்டாக வந்திருக்கும். இப்போ பார்க்குறாங்க டக்குனு ஜிம் ப்ரெக்னென்ட்னு சொல்லவும் அதை கேட்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஒரு மாதிரி அழகு வருது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நம்ம நீ பழற நீயே சொல்கிறாங்க. இங்கே பாரு அம்மாவை பார்க்குறேன் எதுக்கு அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்லுவது தெரியல சொல்லிட்டாங்க. தெரியாது சொல்லிட்டாங்க. எந்த ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு எதனா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பழ வேண்டிய சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ரொம்ப மேலே லவ்டா சொல்லிட்டாங்க. தெரியும் மை டியர் ஹாப்பி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. என்னாச்சு அழாதீங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு ரொம்ப வாமிட் வருதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கா சொல்லிட்டாங்க. பாருங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா. நமக்கு ஒரு பாப்பா வரப்போகுது. பாப்பாவோ தம்பியோ அப்பா அம்மா அங்கிள் ஆண்டிகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம் சரியா சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளோட லவ்வோட மீனிங்லாம் சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருக்குன்னா சொல்லிட்டாங்க. ஒன்று சரியாக சொல்லிட்டாங்க. ஏன்னா பிறக்க போகிற குழந்தை உங்களை மாதிரி எதுவும் எந்த திங்ஸும் உடைக்காம தான் சரி சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் உடைச்சிட்டீங்க எவ்ரிடே ஒரு பொருளை உடைக்கிறீங்களா அந்த மாதிரி குழந்தை எதுவும் உடைக்காம தான் சரி சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்கக்கா என் டீஸ் பண்ணுறாள் இப்போவே என்ன என் குழந்தை டீஸ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. இங்கே பாரு பாப்பா அம்மா வந்து டீஸ் பண்ணுறாங்க நல்லா கேட்டுக்கோ சொல்லிட்டு நம்ஜின் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 7 month ஆஃப்டர் நம்ம நம்ஜின் பார்க்குறாங்கடா. ஜிம் ட்ரெஸ் நமக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 2 பேரும் அப்படி நினச்சிருக்காங்க கார்டனில் பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ஜின் தான் டவுன் பண்ணி கிஸ் பண்ணிட்டாங்க ஜிம் ட்ரெஸ் நமக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போலாம் பாப்பாவுக்கு தான் கிஸ் எனக்கு கிடையவே கிடையாதான் சொல்லிட்டாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. உனக்கு தான் கிஸ் இதான் ஃபஸ்ட் பாப்பா சொல்லிட்டு அவர் படி கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 3 month ஆஃப்டர் தான்டா ஜிம்னுக்கு க்யூட்டாக ஒரு கல்வி பிறந்திருக்கா. அவ்வளோ அழகாக இருக்கா. இப்போது நம்ம பார்க்குறாங்க. அச்சோ இப்போ பாருண்டா அப்படி நம்ம ஜிம்மின் மாதிரி இருக்கால சொல்லிட்டாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்காம்மா சொல்லிட்டாங்க. இவன் ஜிம் சொன்னால் என்ன மாதிரி பிறப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க எல்லா திங்ஸும் உடைக்க போகிறலாம் சொன்னால் பார்த்தா அங்கே பாருங்களேன் அவனை மாதிரி பிறந்துட்டா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. இப்போ நம்பிட்டு என்னப்பா பேர் வைக்க போகிறா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆண்டி எதை சொல்லிட்டாங்க சொல்லுப்பா சொல்லிட்டாங்க. கிம் மின்சியோ சொல்லிட்டாங்க. 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 நம்பிட்டு நமக்கு ஒரு மாதிரிக்கு நம்பிட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் இந்த நேம் என் தம்பிக்கு பிடிச்ச நேம் ஓகேவா அவன் ஆசைப்பட்டிருக்கான். அவன் தான் அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்ச நேம் அது வைக்கணுமா சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்பிட்டு கொஞ்சம் கூட ஈகோ வந்து பாசம்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தம்பி மேலே என்ன அவர் இறந்து போயிட்டது அவர் மேலே ரொம்ப பாசம் வேறு இருக்கு இல்லையா. அவர் பார்க்குறவங்க ஆசைப்பட்ட மாதிரியா கிம் மின்சியோன்னு வச்சிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கவங்க அது நம்பி நமக்கு அழகாக இருக்கிறது நேம் சொல்லிட்டாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேபி அழகாக வளர்த்துறா. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ இங்கே பாரு நீ ஏன் என்ன மாதிரி இருக்கா. ஆனால் அப்படியே பண்ணுறது அப்பா மாதிரி ஏன் பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அது குறுக்குன்னு பார்க்குது என்னடி பார்க்குறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்பி நம்ம பார்க்குறேன் ஏன் சொல்லிட்டாங்க. ஆண்டி இங்கே பாருங்களேன் இந்த ரூம் எத்தனை டைம் க்ளீன் பண்ணிட்டோம் எத்தனை டைம் கீழே உடச்சி போகிறா சொல்லிட்டாங்க. பாரு நீ க்ளீன் பண்ணிட்டு நம்ம மைட்டை சொல்கிறப்ப சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. அச்சு மைட் ஆண்டி பாவம் தானே சொல்லிட்டாங்க. சரி விட்டு பார்த்தாங்க. இங்கே பாரு மினி ஏமா அப்படி பண்ணுறா கேட்குறாங்க. மினி குறுக்குன்னு பார்க்குறதுக்கு அப்புறம் எவ்வளோ திங்ஸும் உடைக்கிற பாவம் உன் அம்மாவும் சரி நாங்களும் ரொம்ப பாவம் தருவோம் அப்பா மாதிரியே இருக்க சொல்கிறாங்க. இப்போ மேபி அவனை குறுக்குன்னு பார்க்குறது போகிற ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்பிச்சு நினச்சிக்கிறாங்க. என்னாச்சு என்ன பண்ணுறீங்க என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் நம்பிச்சுட்டு பார்த்ததும் அப்படியே க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுது. பார்த்தீங்களா ஆண்டி இவ்வளோ நம்ம கொஞ்சம் இருந்தோம் போகிறோம் பார்த்தோம் திட்டணும் இதெல்லாம் சொன்னால பார்த்தீங்களா ஏன் ரியாக்ட் பண்ணாலா. இப்போ பாருங்க நம்பிச்சுட்டு பார்த்து ரியாக்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு பார்க்குறேன் என்ன சொன்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க என்ன சொன்னேன் திட்டிருப்பா சொல்கிறாங்க. நான் திட்டு நம்பிச்சுனா சொல்கிறாங்க. நீ திட்டிருப்பா ஜிமி எனக்கு தெரியும் ஏன்னா என்ன திங்ஸ்லாம் உடைக்கிறது திட்டினியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. திட்டாதரா பாவண்டா சொல்கிறாங்க. நம்பி நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் பாவம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேபி தான் நம்பிட்டு போய் ஹக் பண்ணிக்கிட்டு க்யூட்டாக பார்த்துக்குது அவர் சொல்கிறல. ஜிம் பார்க்குறேன் பார்க்குறத பாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் வந்துட்டு திரும்பிக்குது. நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அச்சோ என் மினிச்சு எல்லாம் சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குற இந்த நம்பிச்சுக்கு என்னோட பொண்ணு மேலே அதிகம் பாசம் மொழிப்பலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கொஞ்சிருக்கா ரொம்ப சேரம் கொடுக்குறாரு சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ நான் நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்த நம்பிச்சு அவ்வளோ மாதிரி போகிற இப்போ குழந்தை மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு. ஜிம்லையும் அவருக்கு அதே பாசம் பார்க்குறாங்க. இருந்தாலும் குழந்தை ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பா வச்சுப்பாரு.
இப்போ நான் நைட்டு தண்டா மினி பக்கத்து அழகாக தூங்கிட்டு இருக்கு. நம்ஜின் தான் மினிக்கு தட்டி கொடுத்துருக்காங்க. ஜிம்னு வந்து படுத்துக்கிறாங்க பக்கத்தில் அவர் படுக்க படுத்துருக்காங்க. நம்ஜின் பக்கம் என்னாச்சு சொல்லிட்டு இப்போ அவர் குழந்தை தூங்குனது கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சுட்டு கிட்ட வராங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றுலாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லையே என்ன என்னாச்சு சொல்கிறாங்க. நம்ஜின் அவன் பேபி பிறந்ததுக்கப்புறம் உனக்கு என் மேலே பாசம் குறைஞ்சா சொல்கிறாங்க. ஐயோ என்ன கேள்வி இது, என்ன பேசுகிறதா சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க. ஐயோ நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, அது சொல்கிறாங்க. சொல்லு நம்ஜின் தான் சொல்கிறாங்க. இல்லைடா நான் பக்கத்தில் சும்மாவே இருக்க மாட்டேன்டா, அதுக்கு தான்டா பேபி பிறந்து இப்போ ஒரு 7 மந்த் தானே ஆகுது. பாப்பா ஒரு 7 வயசு 7 மந்த் பேபி தானே, நான் கொஞ்சம் டைம் போகட்டும் பேசிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அது உங்ககிட்ட வந்தாலும் சும்மா இருக்க மாட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் அப்படின்னு சொல்ல சரியா, எனக்கு தெரியும் நீ சும்மா அப்படிலாம் பண்ண மாட்டா சொல்லிட்டு இங்கே பாரு எனக்கு எதுவும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் சொல்கிற மாதிரி தெரிய சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சத்தியமாக அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. சொல்லி நம்ம நான் சொல்கிறாங்க. இல்லைடா ஆன்ட்டி தான் சொன்னாங்க ஜிம் வந்து ஃபஸ்ட்டு டெலிவரி ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பா, ஆனால் செகண்ட் பேபி கொஞ்சம் லேட்டாக பிறக்கிட்டு சொன்னாங்க. அதை சொல்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கு என்ன சம்மந்தம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறேன் பக்கத்தில் தானே கிஸ் பண்ண தோணுது, ஹக் பண்ண தோணுது, என்ன பண்ண தோணுதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிச்சயமாக அதை ரீசன் நிச்சயமாக அதை ரீசன் சரியா, அதையும் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஓகேவா சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட பயந்துட்டு எங்கே சொல்கிறாங்க என்னடா பேசுகிறேன் உண்மையோட லவ் குறைஞ்சிருமா சொல்கிறாங்க. அங்கே பாரு பாப்பா இப்போ பிறந்தவா சரியா, நீ எனக்கு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக லவ் பண்ணுற சரியா, நீ என் உயிர்டா, உனக்கு அப்படின்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தைய நீ தான் சரியா சொல்கிறாங்க. நீ பாப்பா கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா, அதனால் மட்டும்தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாக, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் பாசமாக அப்படி இருக்கா சரியா, செல்லம் கொடுக்குறேன். மற்றபடி எனக்கு இதில் எனக்கு எல்லாமே ஃபஸ்ட் நீ தான் ஓகே, நீ சொல்கிறது நான் கேட்பா சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக நான் பயந்துட்டு நம்பி நான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ ஃபஸ்ட்டு பேபி ரொம்ப கஷ்டப்படல, அதை நானே பார்த்து எனக்கு அது ஃபீல் அனுப்பிச்சிட்டு மனசு அதை ஃபீல் இருந்துச்சு. ஆன்ட்டியும் சொன்னாங்களா அது கரெக்டாக தோணுச்சு, அப்புறம் அம்மா கூட சொன்னாங்க, அதனால தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக பயந்துட்டு சொல்கிறாங்க. எதுக்கு பயப்படுற சொல்லிட்டு நம்பி நான் டீ பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக்கஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பாரு ஃபஸ்ட்டு நீ அப்புறம் செகண்ட் நீவா சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பி டேட்டா ஹக் படுத்து முடிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாப்பா ஃபஸ்ட்டு எழுந்திருக்குது. டேட்டா அப்படி கூப்பிடுது. இப்போ டக்குன்னு நம்பி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் நம்பி டைட்டாக ஹக் பண்ணி அழகாக தூங்கிட்டுருக்காங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு அவர் மெதுவாக ஜிம்மில் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் வராங்க. என்ன மம்மி நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டாங்க. டேட்டா சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அது அதனால பேசாதது ஜஸ்ட் டாடான்னு சொல்லுவோம். இப்போ அவ்வளோதான். நம்பிட்டு கூட கீழே கூட்டிட்டு போகிறாங்க. பாப்பா கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக பாப்பாவுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ கிண்டர் கார்டன் போறியா கேட்குறாங்க. நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. போக மாட்டேன் ஏன்டி போக மாட்டேன் கேட்குறாங்க. போக மாட்டேன் போக சொல்கிறாங்க. இது போவா ஏன் கிண்டர் கார்டன் போடி நல்லாயிருக்கும் சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் சரி போய் சொல்லிட்டு இருக்கு. சரியான வாய்டி நல்ல வாய்ப்பு இந்த பொண்ணு. இப்போ நம்ம நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் நீ போக மாட்டேன் சொல்கிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு என்னை வந்துட்டு படிக்க சொல்லுவாங்க சொல்கிறாங்க. படிக்க சொல்ல மாட்டாங்க ப்ளே பண்ண சொல்லுவாங்க. நான் போக மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் அங்கே தான் இருப்பா சொல்கிறாங்க. நீ ஒரு ப்ரொஃபஸரோட பொண்ணு என்னெல்லாம் பேசிட்டு இருக்க பார்த்தியா சார் நம்பின்னு ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பேக்குது பேபி பார்க்குறது வந்துட்டு நான் போக மாட்டேன் தான் சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் தான் இருப்பியா சொல்கிறாங்க. வீட்டில் இருந்து திங்ஸ் எல்லாம் உடைப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் பேபி சொல்லிட்டு இருக்கு. பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வச்சு ஜிம் நல்லா ஃபன் பண்ணுவார். அவர் கூட ஒரு பொண்ணு மாதிரி பார்க்க முடியாது, ஃப்ரெண்டு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குறேங்க. இவருக்கு நான் நமக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. எம்மா என் பொண்ணை பார்த்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு என்ன பேசுகிறா பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் வந்து கேட்குறாங்க என்னடா செல்லம் என்ன சொல்லாத கேட்குறாங்க. நீ அப்பா மாதிரி ஜீனியஸ் எதனா பதில் சொல்லி பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எது ஜீனியஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு ரொம்ப ஜீனியஸ் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க மினி சொல்கிறாங்க. டேட்டா அம்மா சொல்லுது எனக்கு கிண்டர் கார்டன் போக சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லியா சொல்கிறாங்க. ஐயோ நான் ஏன் போகிற சொல்லுது நம்ஜின் ஒரு மாதிரி போயிடுது என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லுது நம்ஜின் நம்ம சிரிக்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது போகணும்டா நல்லா படிக்கணும்ல அப்படி சொல்லிட்டாங்க. நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கு. நம்ஜின் பஸ் வச்சுட்டு இருக்காங்க. நீ அப்படி சொன்னியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் தான் வந்துட்டு குழந்தை அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஆமாம் குழந்தை தான் சொல்லிட்டு நம்ஜின் ஜிம்னு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அப்படி நம்ம ஜிம் பார்க்குறேன்டா. இப்போனாக்கா 1 இயர் ஆஃப்டர் நம்ம பாப்பா வந்து ஃபைனலாக ஸ்கூல் போயிட்டா. 4 இயர்ஸ் ஆச்சு அவளுக்கு. ஃபஸ்ட் டைம் போயிட்டா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா ஒரு வழியாக உங்கள் பொண்ணு ஸ்கூல் சேர்த்துட்டோன்னு சொல்லிட்டாங்க. என்னடா உன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா சரி நம்ம பொண்ணு ஸ்கூல் சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் பிரேத் வாங்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. மூச்சு ஒன்று நம்பிச்சுனா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் நம்பிச்சு தான் ரப் பண்ணி விடுறாங்க. சரி ஓகேடா ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா பாப்பா ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகுறாங்க. ஒரு 5 மந்த் ஆயிடுச்சு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அப்பாடா ஃபைனலாக பாப்பா ஸ்கூல் போய்ட்டா. இனிமேல் எனக்கு வீட்டில் வந்துட்டு அவள் கூட ஓட்டுறது வேலையை இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கன்னு 5 மந்த் ஆஃப்டர் ஒன்று வருமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது இன்னும் உண்மைதான். அது எப்படி இருக்கும் இவ்வளோ மாதிரி சேட்டை பண்ணுமா சொல்கிறாங்க. அது எல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும்னு நினைக்க சொல்கிறாங்க. அப்படியா ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணால் செகண்ட் குழந்தை சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பாடா அந்த குழந்தை சாஃப்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நம்பிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ செகண்டா ஜிம்னுக்கு ஒரு பாய் பேபி பிறக்கிறாங்க. இது இந்த பேபிக்கு பேர் நம்ம நம்ஜின் தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஜூன்மின் நம்ம ஜூன்மின்ற பேருமே அவர் தான் வச்சிருப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு 2 நேமும் இப்படி வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை இப்போ குழந்தைங்களுக்கு பேர் அழகாக இருக்கலாம் தான் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு மனசான வைக்கிறா சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க. குழந்தை குட்டியாக அழகாக இருக்குப்பா அந்த பையன் பார்க்குறான். அப்படி பார்க்குறதுக்கு நம்ம நம்ஜின் மாதிரியே தான் இருக்கான். ஜிம் மாதிரி இல்லை. பாப்பா பார்க்குது மம்மா அக்கா தம்பி அழகாக இருக்க சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தம்பி கூட ப்ளே பண்ணவா சொல்கிறாங்க. தம்பி கூட ப்ளே பண்ண ஸ்கூல் போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
பார்க்குது. எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் போக சொல்கிறதுக்கு. ஆமாம் ஸ்கூல் தான் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்கள வச்சு தான் ஃபன் பண்ணுவாங்க 2 பேருமே. ஏன் அந்த பாப்பா அழகாக பேசிகிட்டே இருக்கு எப்போதும் எதனா ஒன்று. இப்போ நம்ம பார்க்குறாங்க ஃபேமிலி அழகாக ஃபுல்ஃபில் அடிச்சிட்டாக்கா ஒரு பெரிய நிற்கிறாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. நம்ம ஜிமினு நம்பிச்சிடும், அதுக்கப்புறம் நம்ம பேபிஸு, அப்புறம் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு யாருக்கும் சேர்த்து ஒரு பிகாஸ்ட் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமினா சொல்லிட்டாங்க என்ன நம்பிச்சு தான் சொல்லிட்டாங்க அந்த ஃபேமிலி ஃபுல்ஃபில் அடிச்சு வர சொல்லிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்ஃபில் அடிக்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டீங்க, என்ன நீங்கள் தான் கூட்டு வந்தீங்க அந்த வீட்டுக்கு சரியா, நீங்கள் கூட்டு வந்து நீங்கள் தான் இந்த ஃபுல்ஃபில் பண்ண வச்சிருக்கீங்க. என் ட்ரூ லவ்வை கொடுத்து எல்லாமே என்ன ஹாப்பினஸ் கொடுத்து என்ன பெயின் எல்லாம் ரிலீவ் பண்ணிவிட்டு என்னை ஹாப்பியாக மாத்திரம் நீங்கள் மட்டும் தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நம்பிச்சிருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பி தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்பிச்சிடா சரியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பிளஸிங்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிமின் நம்பிச்சின்னு பேபிஸ் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறாங்கனாக்கா சோஜனுடைய அந்த சிமெண்ட்ரி நம்ம ஜிம் வரைக்கும் வந்ததே இல்லை. நம்பி கூட்டு வந்தே இல்லை. முதல் தடவை கூட்டு வந்திருக்காங்க. எனக்கு அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா. அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு அங்கே பாரு உன்னுடைய அப்பா சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க நம்பிட்டு பார்த்துருங்க பாரு உன்னுடைய சோஜன் அப்பா ஓகேவா சொல்கிறாங்க. அப்பாவா அம்மா சொல்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க சரி அவங்க காட் கிட்ட இருக்காங்க சரியா. அவங்க காடாக மாறிட்டாங்க. காட் கிட்ட போயிட்டாங்க. நீ அவங்க கிட்ட ப்ரே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. என்னென்னு ப்ரே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. என்னை ப்ளஸ் பண்ணுங்க ப்ரே பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ மேபியும் டாடா என்ன ப்ரே பண்ணுங்க சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ஜன் சோஜன் ஃபோட்டோ பார்த்தா ஜிம்னுக்கு ஒரு மாதிரி அழுகு வருது. அப்படி நம்ம நம்ஜன் பார்க்குறாங்க. நம்ஜன் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்னா வந்துட்டு அழுக்கூட சொல்கிறாங்க. அழகாக சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. சோஜனா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கல்ல. எனக்கு நீங்கள் ஆசைப்பட்டவே ரொம்ப அழகான ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இல்லை மற்றபடி ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மொத்த ட்ரீமையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. நீ ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு நம்ஜன் ஜிமின் அப்புறம் நம்ஜன் அம்மா சொல்லிட்டு எல்லாரும் நடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபேமிலி உருவாக்கிட்டப்பா சரியா. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நீ என்ற பார்த்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீயும் வந்து நிம்மதியாக அங்கே இருப்ப. நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் சந்தோஷமாக வருவோம் அப்படி சொல்லிட்டு நம்ஜன் அப்பா அம்மா தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசாக ஏஜ் ஆகிட்டு இல்லையா. அவங்க நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ஜன் ஜிம்மோட வாழ்க்கை அழகாக இருக்குது. 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க. அவங்க 2 பேர் ரொம்ப ஒருத்தர் அவ்வளோ அதிகமாக காதலிக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த கஷ்டமும் இல்லை சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நான் ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அப்படி நீங்கள் என்னோட போய்க்கூடாது சரி ரொம்ப டேஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிப்பா கண்டிப்பாக நான் இருப்பேன். கார்டியன் எவ்வளோ டேஸ் இங்கே வைக்கிறாங்களோ அவ்வளோ டேஸ் உங்க கூட சந்தோஷமாக இருப்பா சரியா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க தெரியுமா. நீ அழகாக ஃபேமிலி பார்த்துக்கிற. அதுக்கப்புறம் நம்ஜனும் நீ வந்து தம்ஜனும் சேர்த்து பார்த்துக்கிற தெரியுமா. அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கா. நான் கூட ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப குழந்தை மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இப்போ தான் இவ்வளோ பொறுப்பாக இருக்கா. 2 குழந்தைங்க அழகாக பார்த்துட்டு அழகாக குழந்தைங்க வளர்றாங்க. நீங்கள் தானே வளர்த்தீங்க சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வளர்த்தோம். நம்ஜன் ரொம்ப சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பெட்ரூம் பார்த்தா குழந்தைங்க 2 அழகாக தூங்கிட்டு இருக்கு. நம்ஜன் ஜிம் ஒரு புக் செட் வச்சுருக்காங்க. ஜிம் கரெக்டாக ஒர்க்லாம் முடிச்சு வராங்க. நம்ஜன் டக்குனு புக்ஸ் அது ஓரமாக வச்சுக்கிறாங்க. கிட்ட வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் போகிறாங்க. இப்போ நம்ஜன் ஜிம்ல அப்படியே செஸ்ட்டில் சாச்சு வச்சுக்கிறாங்க. தூங்க அப்படி தட்டி கொடுக்குறாங்க. பார்த்து பக்கத்தில் 2 குழந்தைங்க இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நம்ஜன் சொல்கிறாங்க என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி அதனால தான் தூங்க தட்டி கொடுக்குறாங்க. ஜிம்ல அழகாக அப்படி சாஞ்சு படுத்துறாங்க. ஜிம் தூங்குறது பக்கத்து படுக்க வச்சுட்டு அப்படியே கவர் பண்ணிக்கிறாங்க. 3 பேரையும் பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணுறாங்க. 3 பேரும் பத்திரம் பார்த்துப்பா சரியா. நீங்கள் 3 பேரும் என்னோட பர்த்டே சொல்லி நம்ஜன் நினைக்கிறாங்க. அப்படியே அவர் அழகாக கண்ணு கும்பிட்றாங்க. இப்போ இதோட இந்த ஸ்டோரி என் பண்ணுறேன். நீங்கள் அந்த லாஸ்ட் ஒரு ஃபைனல் பார்ட் போட்டுப்பா ரொம்ப அழுதுருப்பேன். நீங்கள் நினச்சிக்கலாம் மேபி எதுக்காக இது வந்து ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தானே எதுக்காக இவ்வளோ அழுகு பண்ணி நினச்சிருக்கலாம். நான் எப்படின்னாக்க ஒரு சின்னதாக ஒரு ட்ராமா பார்த்தா கூட அது கொஞ்சம் சேட் சீன் தான் ரொம்ப அழுதுருவேன். அது நேச்சுரலாகவே எனக்கு வரும் ஓகேவா. ரொம்ப அழுதுருவேன். எனக்கு சேட் சீன்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி அழுகு வரும். அப்படி சென்சிட்டிவான பர்சன் தான் நான். எங்கள் வீட்டுக்கு கூட திட்டுவாங்க எதுக்கு இது அழகாக அது ஜஸ்ட் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அதனால தான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். நான் 2 டைம் ஆல்ரெடி டெலிட் பண்ணி தான் 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணேன். அப்படி இருந்து கூட டேஸ் வந்துட்டு இருந்துச்சு. நான் டேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணேன் பட் முடியல. மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணிடுச்சு. கொஞ்சம் பிடிக்காம கூட போயிருக்கலாம் இல்லையா. மேபி அந்த இவ்வளோலாம் அழுமா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தோணிருக்கலாம் மேபி. அதனால ஓகே ஐம் சாரிடா ஓகேவா. அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக ஹாப்பி நீங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஓகேவா நீங்கள் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன்டா. ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.